கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனி நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கின்ற கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களோடு நம்ம இன்றைய பார்த்துக்குள்ளாக கடந்து போகலாம். அதற்கு முன்பாக இந்த ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்னுடைய நன்றிகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். சகோதர சனமாக நாம் பார்க்க போகிற இந்த ஒரு பாடம், ஜீவ கிரீடம் பெற்ற நம்ம விசுவாசிக்கிறோமா இல்லைங்களா? ஏன்னா வேதத்தில் வேற எந்த இடத்துலையுமே வேற யாருமே அந்த மாதிரி முதலாவதாக பரிசுத்தவானாக கிறிஸ்துவனுடைய சரீரங்கமாக இணையிற மாதிரி எந்த ஆதாரங்களும் இருக்குதுங்களா? இல்லை. இப்போ யாரா இருப்பார் பார்த்தீங்களா? நம்ம ஏன் உடனே சேவான்னு சொல்லலை அப்படின்னா, கிரீக்கில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னாஸ்ன்னு வருது. அப்படின்னா கிரவுண்டு. அப்படின்னா என்ன அர்த்தங்க? கிரீடம். பாருங்க, அவருடைய பேருக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் எவ்வளோ சம்மந்தப்பட்டு இருக்கு பாருங்க. அதனால தான் பேரு கூட நம்ம எப்படி வச்சிட்டோம் அப்படின்னா, ஜீவ கிரீடத்தை பெற்ற முதல் பரிசுத்தவான். இதற்கு ஆதார வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. பெரிய வசனமா இருக்கும், கடைசி பகுதி. ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, கடைசி வரைக்கும் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவனுடைய சரீரங்களாக அழைக்கப்பட்டவர்கள் மரண பரியந்தம் நீங்க என்ன பண்ணுங்க? உண்மையா இருக்கணும். அப்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தேவன் முதலே சொல்லிட்டார், ஜீவ கிரீடத்தை என்ன பண்ணீங்கன்னா பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வசனத்துக்கு ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கேரக்டர் யார் அப்படின்னா, நம்ம சொன்னதான் சேவான். அவர் பற்றி நமக்கு நல்லா தெரியும். அநேக முறை நம்ம வேதத்தில் அதை வாசிச்சிருப்போம். அப்போ சேவான் பற்றி பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இஸ் எ ஃபாரின் ஜூஸ். அப்படின்னா ஆங்கிலத்தை சொன்னால் ஹெலனிஸ்ட் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஹெலனிஸ்ட்னா என்னன்னா, கிரேக்க பாசை அதை இப்போ பரப்பக்கூடியவர்கள், பேச தெரிஞ்சவர். இவர் ஜூஸ் தான். ஃபாரின் ஜூஸ்னா எப்படிங்க? ஒரிஜினல் ஜூஸ்னா ஏற்கனவே யூதர்களாக இருக்கிறவங்க. யூதர் மாதிரி கிரேக்க மொழி பாஷை பேசுவார், ஆனால் யூதர் அவர். அப்படின்னும் போது அப்போ யூதர்கள் என்ன பாஷை பேசுவாங்க? எபிரேய பாஷை. அதனால தான் இவருக்கு என்ன பேர்னா ஃபாரின் ஜூஸ்ன்னு சொல்கிறாங்க, ஹெலனிஸ்ட் ஜூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாருங்க, இவர் தேவாலயத்துக்கு போகக்கூடியவர் தான். ஆனால் தேவாலயத்தில் பார்க்கும்போது ரெண்டு விதமான பாஷைகள் அங்கே பயன்படுத்துவாங்க. என்னென்ன பாஷைகள்ங்க? ஒன்று கிரேக்க பாஷை, இன்னொன்று. அப்போ இவர் கிரேக்க பாஷை எங்கே பேசுகிறாங்களோ அந்த தேவாலயத்துக்கு போய் அங்கே பிரசங்கம் பண்ணக்கூடியவர் தான் இருங்க இந்த சேவான் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே நம்ம பார்க்குறோம், அப்போஸ்தலர்கள் தனக்கு உதவியாக எத்தனை பேரை நியமிக்கிறாங்க? 7 பேரை. அந்த 7 உதவிக்காரர்கள் நியமிக்கும் போது அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சபைன்னு எடுத்துக்கிட்டா அதில் வயசான சகோதரிகள், கணவனை இழந்த சகோதரிகள், ஆதரவு இல்லாத சகோதரிகள், இவங்களை சத்தியத்தில் வழிநடத்தக்கூடிய வேலை. அதுக்கு தான் டீக்கன்ஸ் சொல்லுவாங்க, உதவிக்காரர் அப்படிங்கிற வேலையை 7 பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த 7 பேர்லையுமே ரொம்ப ஸ்பெஷல் யாருங்க? ரொம்ப ஜீல், ரொம்ப ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எப்படி சொல்லாங்க? நம்ம வேதத்தில் பார்க்கும்போது விளக்கம் எப்படி வருதுங்க? அவர் பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. பிபிடி போடுங்க. இந்த இங்கிலீஷ் 5857, இந்த ரீப்ரிண்ட் நம்பர் 5857 அந்த பாடம் எடுக்கப்பட்டிருக்கு. The apostles had sought to give themselves entirely to the master's work and doubtless expected little of special service from the deacons appointed. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒர்க்கு அதிகமாக செய்யக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் செய்வாங்க. அவங்களுக்குன்னு சில வேலைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் லிட்டில் ஸ்பெஷல் ஒர்க், மிக சிறிய ஒரு விசேஷமான வேலைகள் யார் கொடுக்கப்பட்டதுன்னா அந்த 7 பேருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த 7 பேர்த்துல சேவான் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அதான் இன்னைக்கு பாடம். சத்தியத்தின் மீதும் சரி,
இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சுவிசேஷத்தின் மீதும் சரி, ஊழியம் செய்தலையும் பார்க்கும்போது லவ் அண்ட் ஜீல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிங்க? ரெண்டு கேரக்டர், ஒன்று அன்பு, இன்னொன்று எப்படிங்க? வைராக்கியம், வாஞ்சை வைராக்கியம். பாருங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அநேக அற்புதங்களை யார் செஞ்சுருக்காங்கன்னா சேவான் செஞ்சிருக்கார். பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஒரு டீக்கன், ஒரு உதவிக்காரர், பாருங்க இவங்களுடைய வேலை என்னதான்? எதுக்காக வேலைகள்? வயதான சகோதரிகளுக்காக, அப்புறம் கணவனை இழந்த சகோதரிகளுக்காக, அப்புறம் வேலை இருங்க ஆதரவு இல்லாத அனாதையாக இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக நியமிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது பாருங்க, இப்படி நியமிக்கப்பட்ட சேவான் எப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறார் அப்படின்னா, 6ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது பாருங்க, அநேக அற்புதங்களை அவர் என்ன பண்றாருங்க? விசுவாசத்தினாலே அவர் என்ன பண்றாருங்க? செய்கிறார். அப்படின்னா அவருக்கு என்ன இருக்குங்க? விசுவாசம் இருக்குது. இப்போ ஃபெய்த் பாருங்க, 3 விஷயம் கேரக்டர் போதும். லவ், ஜீல், ஃபெய்த்னு இருக்கு பாருங்க. ஏன்னா அன்னைக்கு சீசர்கிட்ட போய் இயேசுக்கு சொல்லும் போது சீசர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? நீங்க என்ன ஆண்டவரே எல்லா பிசாசுகளையும் துரத்துறீங்க, நோயெல்லாம் குணமாக்குறீங்க, எங்களால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியலையே. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உங்களுக்கு என்ன இல்லை, விசுவாசம் குறைவா இருக்குது. ஆனா இங்க சேவானை பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. அவர் ஒரு உதவிக்காரா நியமிச்சாலும் அவருடைய ஜீல் அதுதாங்க ரொம்ப முக்கியம். அவருடைய அன்பு, அந்த ஜீல் நிமித்தமாக அப்போஸ்தலர்கள் என்ன வேலை செய்கிறார்களோ அதே வேலையை யார் செய்கிறாங்க பாருங்க. பாருங்க, இவர் 2 வேலை செஞ்சுக்கிறார். அப்போஸ்தலர்களோட இவருக்கு +1 அதிகம் பாருங்க. இப்போ சேவான் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, இப்படி ஒரு அதிகமான ஒரு ஊழியம் செய்கிறவரை அநேகர் பார்த்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? வைராக்கியமா ஒரு மனுஷன் வந்து ஒரு ஊழியம் செய்கிறார் அப்படின்னு பார்த்துட்டா நார்மலாக அவர் மேலே என்ன வரும்? ஒரு கண்ணு வருமா வராதுங்க? ஆமாம், நமக்குள்ளேயே கூட அதெல்லாம் இருக்கலாம். ஒருத்தர் அதிகமாக ஊழியம் செய்யும்போது நமக்குள்ளேயே கூட இருதயத்தில் எப்படி இருக்கலாம்? தாளந்து நம்ம பார்க்கறதில்ல, டக்குன்னு என்ன செஞ்சிருவோம்? இவருக்கு மட்டும் இவ்வளோ வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஏற்கனவே சுற்றி இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க? வைராக்கியமாக இருக்கிறாங்க. பரிசேயர், சதிசேயர், வேதப்பாரர்கள், இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருக்கு எகென்ஸ்டாக இருந்தாங்க? அப்போஸ்தலருக்கு எகென்ஸ்டாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ போதாத குறைக்கு யாரும் வந்துட்டாங்க சப்போர்ட்டுக்கு. 7 பேரை நியமிக்கப்பட்டா 7 உதவிக்காரர்ல சேவான் அப்படிங்கிறவர் அப்போஸ்தலர் மாதிரி ஒர்க் பண்ணுறாருன்னா எப்படி கவனம்லாம் எங்கே போயிருங்க எல்லாருக்கும்? இன்னும் இவர் வந்தது உதவிக்காரர் வேலை, அவங்களாச்சும் அப்போஸ்தலர்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்வையெல்லாம் எங்கே போயிருக்குங்க? பரிசேயர் இருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா சகோதரர் சொல்லும் போது இட் மேபி இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாரு. ஏன்னா அவர் என்ன ஒரு கருத்து வைக்கிறாருன்னா, சேவான் ஒரு வேளை கிரேக்க பாஷை வந்து பேசுறதுனால, கிரேக்க பாஷையை கற்றுக்கிட்டனால, அந்த கிரேக்கருடைய கல்ச்சர் அவர்கிட்ட இருக்கிறதுனால டிஃபால்ட்டாக அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பார்? ஒரு ஞானவானாக இருந்திருப்பார். ஒரு சில காரியங்களை நல்லா படிச்சிருப்பார், தேறி இருப்பார். இப்போ நமக்கு நல்லா தெரியும், அந்த காலத்தில் நல்லா படிக்கிறவங்க யார் தெரியுங்களா? யாரெல்லாம் கிரேக்க பாஷையை பேசுகிறாங்களோ அவங்களாம் எப்படி இருப்பாங்க? பெரிய பெரிய பிலாசபர், ஸ்காலர், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேக்க பாஷை அதிகமாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த இடத்துல சேவானுக்கு ஒரு அழகான வார்த்தை அங்கே சொல்கிறாரு. இவர் எப்படின்னா, த ஜூடிஸ் ட்ரெடிஷ்னல் கல்ட் அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணுறாரு. அப்படின்னா யூதர்களுடைய பாரம்பரிய பழக்கம், அதை பார்த்தா இவருக்கு பிடிக்கல. இவர் ஃபாரின் ஜூஸ் சொல்லிட்டோம். உண்மையாக ஒரிஜினல் ஜூஸ் யூதர்களை பார்த்தா இவருக்கு என்ன செய்யலுங்க? அவங்களுடைய பாரம்பரியம் பிடிக்கல. ஏன்னா அந்த முறைமைகள் அதிகமாக பிடிச்சது யாருக்கு பிடிச்சிருக்குங்க? அதில் இன்னொருத்தர் இருப்பார் ஆப்போசிட்டில். இவர் மாதிரியே ஒரு கற்று தேர்ந்த ஒரு ஞானி யார் இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ இவங்க 2 பேருக்கு தான் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சகோதரர் சொல்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஊழியம் செய்கிற இடத்துல பார்க்கும்போது எவ்வளோ சர்ச்சுகள் இருந்துச்சுன்னா, சேவான் ஊழியம் செய்யும்போது 460 சர்ச்சஸ் இருந்துச்சுங்களாம். ஏன்னா அங்கே 2 விதமாக இருக்கும். சில இடத்துல எபிரேய பாஷையில் பிரசங்கம் பண்ணுவாங்க, சில இடத்துல கிரேக்க பாஷையில் பிரசங்கம் பண்ணுவாங்க. தோராயமாக எவ்வளோ இருக்குங்க? 460 ஜெப ஆலயங்கள்.
அப்படின்னு மென்ஷன் பண்ணுறார். அப்படி மென்ஷன் பண்ணிட்டு இப்போ பார்க்கலாம் பாருங்க, வாசிக்கலாம் சகோதரி, அங்கே தீப்பெட்டி பார்த்து வாசிங்க. இவற்றில் சில ஹிப்ராயிக், அதாவது அங்கு ஆராதனைக்கு வருபவர்கள், எபிரேய மொழிக்கு பழக்கப்பட்டவர்கள். ஹிப்ராயிக்னா என்னங்க? எபிரேய பாஷைக்கு பேரு ஹிப்ராயிக். அது இவற்றில் பயன்படுத்தப்பட்டது. ஜெப ஆலயங்களில் மற்றவை ஹைலனிஸ்ட் என்று அழைக்கப்பட்டனர். ஹெலனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஹெலனிஸ்ட் ஜூஸ்னு அவரை பற்றி தான் சொன்னோம். கிரேக்க பாஷை பேசுகிறவங்களுக்குலாம் என்ன சொன்னோம்? ஹெலனிஸ்ட். அப்போ பாருங்க, என்னதான் எபிரேய மொழி இருந்தாலும் கூட சில பேர் ஒரு குறிப்பிட்ட மொழியை மட்டும்தான் விரும்புவாங்க. அந்த காலத்தில் பார்க்கும்போது கிரேக்க மொழியில் பிரசங்கம் பண்ணுறது தான் அதிகமாக விரும்புவாங்களாம். அதுக்கு ஆப்டாக யார் வந்துட்டாங்க? ஸ்தேவான் வந்துட்டார். பாருங்க, எருசலேமை சுற்றி அநேக அந்த பாஷைகள் இருந்தாலுமே கூட கிரேக்க மொழியில் தான் பேசியிருக்காங்க அப்படின்னா அதை தான் அதிகமாக விரும்புவாங்க. அதனால தான் நம்முடைய ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட எத்தனை பாஷை பேசினார்? 3 பாஷை பேசினார். என்னென்ன பாஷைங்க? எடுத்தோடனே சிஸ்டர் அராமிக்கா அரபிக்கா? நல்லா ரொம்ப தெளிவாக இருக்கணும். அரபு மொழி பேசல, அராமிக். அப்புறம் மற்ற 2 எபிரேயர் மற்றும். இப்போ பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 மொழி பேசியிருக்கும் பொழுது இந்த ஸ்தேவான் வந்து ஸ்பெஷலிஸ்ட் எதில் அப்படின்னா ஹெலனிஸ்ட் மொழியை சார்ந்தது. தொடர்ந்து வாசிக்கலாம். அதாவது கிரேக்கம் வெளி உலகில் அக்காலத்தில் பண்பட்ட மொழியாக இருந்தது. சோ எதனால பண்பட்ட மொழி? எல்லாருமே அந்த மொழியை பேசக்கூடியவங்களா இருந்தனால. மற்றும் சில யூதர்கள் மற்றும் மதம் மாறியவர்கள் வெளியிடங்களிலும் ஜெருசலேமிலும் வாழ்ந்தவர்கள் கிரேக்க மொழியில் நியாயப்பிரமாண புஸ்தகங்களையும் தீர்க்க தரிசிகளையும் விரும்பினார்கள். புரியுதுங்களா? அதாவது மதம் மாறினவங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டவங்க, வெளி தேசத்துலேருந்து உள்ளே வந்தவங்க எல்லாருமே எந்த மொழியை தான் படிக்கணும் ஆசைப்பட்டாங்க. இப்போ நாமளாம் கூட என்ன மொழி படிக்கணும்னு ஆசைப்படுறோம்? என்னதான் தமிழ்நாட்டில் இருந்தாலுமே பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் புரியாத மொழி, சில பேருக்கு மட்டும் புரியணுக்காக பேசுகிறோம். அந்த மாதிரி அங்கே கூட பாருங்க, கிரேக்க மொழியை தான் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ ஏற்கனவே பாருங்க, இந்த ஒரு சூழ்நிலையில் ஸ்தேவான் பல அற்புதங்களை செய்கிறார். ஏன்னா ஒரு முக்கியமான வார்த்தை, பரிசுத்த ஆவியினால் ரொம்ப நிறைஞ்சிருந்தார். ரொம்ப முக்கியங்க, ஃபுல் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, கிரேக்க மொழியில் பிரசங்கம் பண்ணும்போது எல்லா ஜனங்களும் விரும்பி கேட்பாங்க. போதாத குறைக்கு யூதர்கள் செய்கிற அந்த ட்ரெடிஷ்னல் கல்ட்டு இது வேற அங்கே நடக்குது. இவர் போய் அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. ஆனால் அவங்களுடைய பாரம்பரிய பழக்கம் எப்படி இருக்குங்க? சுத்தமாக யாருக்கு பிடிக்கலைங்க? ஸ்தேவானுக்கு பிடிக்கல. ஆனால் அந்த இடத்துல இருந்து இருக்கக்கூடிய இன்னொருத்தர் யாருங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறார்? அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன்னா அவர் யாரை ஏற்றுக்கல, இவர் யாரை ஏற்றுக்கிட்டாரு அது பார்க்கணும். இவர் யாரை ஏற்றுக்கிட்டாரு? இவர் பிரசங்கத்தெல்லாம் என்ன இருக்குங்க? ஏசு கிறிஸ்துவ பற்றி தான் சொல்லுவார் ஸ்தேவான். ஆனால் அவர் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவார். இப்போ அந்த குரூப் அப்படியே இருக்கு. அப்போ பவுல் சவுலாக இருக்கும்போது அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போ பாருங்க, எதை தான் பின்பற்றுவாங்கன்னா அவங்களுக்கு சிம்பிளாக என்னன்னா, அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்று நியாயப்பிரமாணம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்கள், இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க மத்தியில் போய் போல்டாக என்ன பண்ணுறாருங்க, ரொம்ப கரேஜியஸாக பார்க்குறாரு, துணிச்சலாக பேசுகிறார். யாரை பற்றி பேசுகிறார் பாருங்க. இன்னைக்கு நம்ம அப்படிலாம் பேசுவோமா? நம்மளாம் எப்படிங்க? எல்லாரும் இயேசு கிறிஸ்து தெரிஞ்சவங்க மத்தியில் தான் பேசிட்டுக்கிறோம். அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. ஏற்றுக்க கூடாத ஒரு பாரம்பரிய பழக்கம் இருக்கு யூதர்கள் மத்தியில். அவங்க மத்தியில் போய் நல்லா போல்டா ஹோலி ஸ்பிரிட்ல என்ன செய்றாருங்க, ஸ்தேவான் பேசுறார். இதுக்கு ஆப்போசிட்டா ஸ்தேவான் அங்கே பேசும்போது பாருங்க என்னென்ன தான் பேசுறாரு அப்படின்னா, அது 3 விஷயங்கள் பாருங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாரு. 3 விஷயங்கள் எதை பத்தி பேசுறாரு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம், 2வது அவருடைய மரணம், 3வது இதெல்லாம் மைண்ட்ல வச்சுங்க. இதுதான் இந்த பாயிண்ட்ல தான் அவர் வந்து ரொம்பவும் கடைசி வரைக்கும் எப்படி போனார் பாரு. இந்த 3 விஷயமும் அந்த ட்ரெடிஷ்னல் ஜூஸ்க்கு என்ன பண்ணலீங்களா, சுத்தமா பிடிக்கல. யார் எல்லாத்துலயும் யார் வராங்க? இயேசு கிறிஸ்து வந்துடுறாங்க பாருங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு பாருங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம அப்படிலாம் டெலிபரேட்டா நம்ம அப்படி துணிகரமா செய்யறோமா? ஏத்து நிக்க முடியுமா நம்மளாலாம்? நமக்கு அந்த வாய்ப்புலாம் இன்னும் கொடுக்கலைங்க. இவர் பாருங்க எந்த சூழ்நிலை பாருங்க. வசனம் வாசிக்கும் போது ஒவ்வொன்றா தெரியும் பாருங்க. ஒவ்வொன்றும் அப்போஸ்தலர் நடபடிகள் 6:8 வாசிக்கலாம் ஒவ்வொரு வசனமும்.
ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். பாருங்க, 7 பேரை நியமிக்கிறாங்க. ஆனா ஸ்தேவான் மட்டும் விசுவாசத்தினாலே பெரிய அற்புதங்களை அடையாளங்கள் என்ன பண்றாங்க, செய்றார். வாசிக்கலாம் சிஸ்டர். அப்பொழுது லிபர்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அங்க பாருங்க, சிலர் எழும்பி இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தாங்களா, இல்ல அருமையா பேசுறீங்க ஸ்தேவான் அப்படின்னு சொன்னாங்களா, இல்ல பிளஸிங் வாங்க வந்தாங்களா? அப்படின்னா எதுவுமே இல்லைங்க. அற்புதம் அருமையா செய்றீங்களே அப்படின்னு ஏதாவது பாராட்ட வந்தாங்களா? பாருங்க, சிலர் எழும்பி அப்படின்னாவே என்ன நடக்குதுங்க, பிரச்சனை நடக்குது. ஸ்தேவானோட தர்க்கம் பண்றாங்க. சரி, என்ன தர்க்கம் பண்றாங்க, என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க கேட்குறாங்க ஸ்தேவானை பார்த்து, நீங்கள் நியாய பிரமாணத்தை படிச்சிருக்கீங்க இல்லைங்களா, நீங்கள் தீர்க்கதரிசனம் படிச்சிருக்கீங்க இல்லைங்களா, நீங்கள் கிரேக்க மொழியில் தான் பிரசங்கம் பண்ணுறீங்க இல்லைங்களா, அப்புறம் ஏன் எதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறீங்க? பாரு, இந்த கேள்வியை தர்க்கம் பண்ணுறாங்க. நம்ம என்ன கேட்குறான்னு புரியுதுங்களா கேள்வி? நீங்கள் நியாயப்பிரமாணத்தை படிச்சிருக்கீங்க, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன டோட்டலாக என்ன பண்ணுறீங்க, ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷம் சொல்கிறீங்க, ஏன் அவரை பற்றி அறிவிப்புக்கு சொல்கிறீங்க, அவருடைய மரிச்சதை குறித்து ஏன் பேசுகிறீங்க, அது இன்னும் சொல்லப்போனால் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? தர்க்கம் இதாங்க நடந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. ட்ரை பண்ணுறார் ஸ்தேவான். எப்படி ட்ரை பண்ணுறாரு பாருங்க. இல்லை நீங்கள் நான் நம்பிட்டு இருக்கிற பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது தான், அதில் யாரை குறித்து சொல்லியிருக்காங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னு அப்போ தாங்க சொல்கிறார். அப்படி சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்போ ஆனால் என்ன விவரிச்சாலுமே அவங்க என்ன பண்ணுறது இல்லைங்க. எழும்பி ஒரு குரூப் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இவரை எப்படியாவது என்ன பண்ணும், ஆமாம் குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்க. தொடர்ந்து வாசிங்க 6:10. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்க்கு நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. பாருங்க, அதான் நான் முன்னாடியே சொன்னோம், ஸ்தேவான் பேசுகிற ஞானம் சாதாரண விஷயம் இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்துக்குள்ளாக போராட்டம் எப்போது வரும் அப்படின்னா நாம் என்ன சொல்லுவோம், பிரதர் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் பிரதர், எனக்கு இனிமேட்டு என்ன தான் இருக்கும், ஒரே போராட்டம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுமா இல்லைங்களா? இப்படி சொல்றதுக்கு நல்லா தான் இருக்குது நமக்கு. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாக வாஞ்சியாக வாழ்கின்ற போது, அந்த ஜீல் அதிகமாகும் போது, கிறிஸ்துவனுடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து நடந்து பல பாடுகள் மத்தியில் வரும்போது தான் நமக்கு நிறைய போராட்டங்கள். ஆனால் நம்ம எடுத்த உடனே என்ன சொல்லிடுறோம், ஒரே போராட்டம் பிரதர். பாருங்க, இந்த 7 பேர்ல ஸ்தேவான் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா, விசுவாசத்தினாலே பெரிய அற்புத அடையாளங்கள் செஞ்சார். தர்க்கிட்டு பேசும்போது இவர் ஞானத்துக்கு முன்பாக யாருமே என்ன பண்ண முடியலைங்க, நிற்கவே முடியல. தொடர்ந்து வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 6:11. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூசண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி. பாத்தீங்களா, அவர்கள் என்ன சொன்னாங்க, மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தைகளை பேச கேட்டோம். இதுக்குரிய அர்த்தத்தை வந்து நம்ம 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம், விவரமா சொல்றாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனுக்கு பாத்தீங்களா, அது இயேசு கிறிஸ்து தான் குறிக்குதுன்னு சொல்லி விவரிக்கிறார். யாருங்க, ஸ்தேவான். வேற எதுவுமே இல்லைங்க. ஆனா அவங்க இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ண முடியல, ஏத்துக்க முடியல. இப்படி இருக்கும்போது இல்ல நீ தப்பா பேசுற, நீ யூதர்களுக்கு ஆப்போசிட்டா பேசுற, நியாயப்பிரமாணத்துக்கு ஆப்போசிட்டா பேசுற, தேவனுக்கு விரோதமா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் யார் மேலே, ஸ்தேவான் மேலே வைக்கிறாங்க. அதான் பாருங்க, என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி. அடுத்து வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 6:12 வாசி. ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். பாருங்க, தர்க்கித்து பேசினாங்க. அவருடைய ஞானத்துக்கு முன்னாடி என்ன செய்ய முடியலைங்க, நிக்க முடியல. உடனே என்ன பண்ணிட்டாங்க,
இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பை வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. மூப்பர்கள், வேதப்பாரர்கள் இவங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக பாருங்க, இந்த வார்த்தை இழுத்துட்டு போயிட்டாங்க. ஆங்கிலத்தில் சீஸ் அப்படின்னு வருது, SCIZE, இழுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ பாருங்க, சேவானை வந்து இழுத்துட்டு போயிட்டாங்கன்னா ஒரு ஏதாவது பயம் இருக்குங்களா? சுத்தியும் எல்லாம் யூதர்கள் பாருங்க, கொஞ்சம் நினச்சி பாருங்க, அந்த வைராக்கியம் ஜீல் எப்படி இருக்கும் பாருங்க. இது அப்படியே இயேசு கிறிஸ்து நடக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இவரை கொண்டு போய் ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி என்ன செய்றாங்க? நிறுத்திட்டு விசாரணை செய்கிறாங்க. ஆனால் அந்த விசாரணை செய்வதற்கு முன்பாக என்னென்ன செய்கிறாங்கன்னா, முதல் சேவானை வந்து குற்றம் சாட்டுறாங்க. பேக்ரவுண்டில் நிறைய திட்டங்கள் போடுறாங்க. சேவனை எப்படியாவது என்ன செய்யணும், குற்றம் சாட்டி என்ன முடிவு கொண்டு போயிட்டாங்க. இனிமேல் சேவானை என்ன செய்யக்கூடாது, உயிரோடு வைக்கவே கூடாது அப்படின்னு விசாரணை செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு மைண்ட் செட்டப்புக்குள்ளே யார் வந்துட்டாங்க, ஒரு குரூப்பே வந்துட்டாங்க. இவரை கொண்டு போய் சனகரிப்பு முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. அந்த யூதர்களுடைய பிரதிநிதி முன்னாடி போய் நிற்க வைக்கிறாங்க. பல பேர் இவரை சுற்றி நின்று விசாரிக்கிறாங்க. அதுதான் அங்கே நடக்குது. நிறைய மூப்பர்கள், வேதப்பாரர்கள் எல்லோரும் அங்கே வந்துட்டாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு செய்தாங்களோ நல்லா கவனிங்க, சில விஷயங்கள் அப்படியே இவருடைய இது வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய இது வந்து இங்கே என்ன பொருந்தி வருது பாருங்க. சரி, இயேசு கிறிஸ்து பேசுனது அப்படியே ஆப்போசிட் பண்ணாங்களா இல்லைங்களா? அவர் என்ன பண்ணாங்க, கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அவர் என்ன சொன்னாருங்க, இந்த ஆலயத்தை இடிச்சுட்டு, ஆமாம், ஆனால் கட்டுவேன்னு அவர் சொன்னாருங்களா? எழுப்புவேன்னு சொன்னார். அந்த அர்த்தமே அவங்களுக்கு புரியல. அப்படின்னும் போது இவங்க என்ன சொல்றாங்க, ஒன்று எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் இருக்குது, நீங்கள் கூட எப்படி பண்ணுறீங்க, தேவனுக்கு விரோதமாக பேசுகிறீங்க அப்படின்னு இயேசு மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் அதை கொண்டு வந்து வைக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி தான் இங்கே என்ன நடக்குதுங்க, சேவானுக்கு நடக்குது. உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கை வந்து அந்த அடிச்சூட பின்பற்றி நம்ம போனோம்னா அவருக்கு என்ன நடந்துச்சோ அதெல்லாம் கரெக்டாக நடக்குங்க. சேவான்ட்ட கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. சரி, குற்றச்சாட்டு மட்டும்தான் வச்சாங்களா? இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்க சில குரூப் யூதர்களுக்கு போன மாதிரி ரெடி பண்ணாங்க. இப்போ சேவானும் இப்போ எப்படி போயிட்டாருங்க, அந்த மரணத்துக்குள்ளே கடந்து போறாருங்க. அவருடைய அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்துவின் அடிச்சூட அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. எப்படின்னா பாருங்க, அவருக்கு நடந்ததெல்லாம் நடக்குது பாருங்க. எங்கள் பிரதர் சொல்லும் போது ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறாரு, என்னென்னலாம் பிளான் பண்ணுறாங்க பாருங்க. த பிரைப் அப்படின்னு சொல்கிறார், BRIBE, பிரைப்னா என்னங்க, லஞ்சம். அவங்களுக்கு கொடுத்தாங்களா இயேசு கிறிஸ்துக்கு? எவ்வளோ கொடுத்தாங்க பார்த்தீங்களா? சில பேருக்கு என்ன செஞ்சிருக்காங்க, லஞ்சம் கொடுத்துருக்காங்க, காசு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சேவானுக்கு விரோதமாக என்ன பண்ணுங்க, பேசுங்க. ஏன்னா பாருங்க, அந்த ஜூடிஸ் ட்ரெடிஷ்னல் கல்ட் எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்க. யூதர்களுடைய பாரம்பரிய பழக்கம் அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குங்க. சேவான் எதுக்குமே அஞ்சலைங்க. சேவான் போய் நிற்கிறார், சுற்றியும் பார்த்தா யாருமே சப்போர்ட் இல்லை அவருக்கு. சுற்றிலும் அத்தனை பேர் யூத ஜனங்களாக இருக்கிறாங்க. சேவான் தனியாக நிற்கிறார். எப்படி சின்ன இருப்பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய குற்றச்சாட்டும் சேவான் மேலே வைக்கிறாங்க. சேவான் அப்படியே எந்த பதிலுமே சொல்லுங்க. ஏன்னா அப்பா சொல்ல, அவர் பின்னாடி விளக்குறார். ஏன்னா அவங்க பேசுறதுலாம் என்னவா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டார். பொய்யா தான் இருக்குது, பேசுறதுக்கு ஆப்போசிட்டா எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல சில பேர் எழும்பி ரொம்ப மோசமான வார்த்தையில கூட திட்டிருக்காங்களாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து திட்டின மாதிரி திட்டிருக்காங்க. அதெல்லாம் பதிவாவில் பிரதர் வந்து அனுமானங்களை சொல்றாரு. காரணம் என்னன்னா, வாங்கின காசு அப்படிங்க, காசுக்காக. என்ன பிரச்சனை பார்க்கும்போது இது 7ஆம் அதிகாரத்தில் அங்கே பேச ஆரம்பிப்பார். அவர் ஷார்ட்டாக பேசினா பரவாயில்லைங்க. பாருங்க, இவரும் விடலைங்க. ஏன்னா அந்த ஜீல் இவர்கிட்ட இருக்கு. அவர் எடுத்துக்கிட்டாருங்க, ஆதி ஆமத்தை எடுத்துக்கிட்டார், அங்கே போயிட்டார். அங்கேருந்து நீங்கள் கேள்வி தானே என்ன கேட்டீங்க, ஸ்தேவான் சொல்கிறார், இருங்க பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் மத்தியில் பாருங்க இயேசு கிறிஸ்து மேலே எவ்வளோ அந்த ஜீல், அந்த லவ் இருக்கும் பாருங்க. நீங்கள் எதை கோடிட்டு காமிக்கிறீங்க, நியாய பிரமாணம் மோசேன்றீங்க, தீர்க்கதரிசனத்துக்கு விரோதமாக பேசணும்னு சொல்கிறீங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் அதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யார்? சேவான். பேசிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கோட் பண்ணுறாருங்க. இங்கே தான் இயேசு கிறிஸ்து வராரு, இந்த வசனத்துக்கிட்ட தான் இங்கே தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு சேவான் சொன்ன விளக்கத்திற்கு எந்த பதிலுமே அப்படி சொல்லும் போது யாராலையுமே சொல்ல முடியலைங்க. ஆனால் எடுத்து வைக்கிறார். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே கேட்குறாங்க ஒழிய, இவர் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படியே அழகாக எடுத்து வைக்கிறார். அப்படி எடுத்து வைக்கும் போது தான், ஏன்னா இவங்க தான் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கலைன்னா என்ன தான் செய்ய முடியும்?
பாருங்க, அந்த டைம்ல அவங்க பிளான் பண்ணபடி என்ன மாதிரி நடந்துச்சுன்னு சகோதரர் அந்த இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. போடுங்க, பிபிடி போடுங்க. அவருடைய வார்த்தைகளையும் போதனைகளையும் யூதர்களுக்கு சாதகமாக இருக்கும்படி தவறாக சித்தரிக்கப்பட்டும் சேர்க்கப்பட்டும் இருந்தது. பாத்தீங்களா, யூதர்களுக்கு சாதகமா இருக்கும்படி அவர் என்ன பேசினாலும் சரி அதை தப்புன்னு சொல்ற மாதிரி ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்க, ஆமா, ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்க, அந்த கல்ச்சர் அப்படியே பாரம்பரியமா வருதுங்க. சிலர் வந்து ஒருத்தருக்கு விரோதமா எழும்பிட்டாங்கன்னா, ஒருத்தரை குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டா அவர் எழுந்தா என்னங்க குற்றம், உட்காந்தா குற்றம், ஆன்னு சொன்னா ஐயோ இவர் என்ன சொல்லிட்டாரு, ஆன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு, நான் ஆதம்பா சொன்னேன் அப்படின்னா எனக்கு அது கூட என்னங்க. பாருங்க, அந்த அளவுக்கு குற்றம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பார்க்குறாங்கன்னா, அவன் பார்வையே சரியில்லையே அப்படின்வாங்க. கண்ணை முன்னா ஒத்து பார்த்தா அப்படி சொல்லுவாங்க. கண்ணை முன்னா பாருங்க என்ன வந்து இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கொடுக்கவே இல்லை, முக்கியம் கொடுக்கவே இல்லை அப்படின்வாங்க. ஒத்து பார்த்தாலும் முறைக்கிறா இருப்பாங்க. அப்புறம் வேற என்னங்க, கீழே குனிஞ்சா என்னை மதிக்கவே இல்லை. பாருங்க, அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் இவங்க எப்படியாவது ஒன்று என்ன செய்யறாங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. இதுதாங்க ஸ்தேவானுக்கு நடந்தது. அதனால தான் தவறாக சித்தரிக்கப்பட்டும் சேர்க்கப்பட்டும் இருந்தது. இவர் என்ன பேசினாலும் சரி, நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் வசனம் வச்சுட்டேன், வசனம் படிச்சிருவாங்களாம். இல்லை 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 அப்படின்வாங்களாம் படிச்சுட்டு. அப்படின்னா இது தப்பு, நீங்க என்ன பண்றீங்க ஸ்தேவான், நீங்க விரோதமா பேசுறீங்க, இப்படி அதை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாருங்க, ஒரு ஸ்டேஜில் அப்படி அந்த மாதிரி ஒரு இதை செய்கிறாங்க பாருங்க. அப்படின்னா என்னன்னா, அவர் உயிருக்கு கொஞ்சம் கூட பயப்படுங்க. ஏன்னா பவுல் சொன்ன விஷயம் தான் நமக்கு வருது. என்ன வருதுங்க, சாவு எனக்கு அதான் என் கிறிஸ்து எனக்கு. பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க இவருங்க ஃபாலோ பண்ணுறாரு பாருங்க. அப்போ பாருங்க, பயந்து ஒரு குற்றம் கண்டுபிடிக்கும் போது பயந்து நடிக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா இவர் எப்படி இருக்காருங்க, கிறிஸ்துவுக்கு நல்ல போர் வீரராக இருக்கிறார். எத்தனை பேர் வந்து குற்றம் சொன்னாலும் தெரியும், சரி என்ன ஆகுதுங்க, நான் கிறிஸ்துவை உண்மையாக பிரசங்கம் செய்வேன் அப்படிங்கிறது. 1000 பேர் இல்லை, நீங்க எத்தனை பேர் வரலாம், 10,000 பேர் வந்தாலும் சரி, அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே தைரியமா இருந்தார். காரணம் என்னன்னா, அவருக்கு தன்னுடைய மரணத்தை குறித்து என்ன இல்லைங்க, பயமே இல்லை. சேவானுக்கு சுத்தமே இல்லைங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க, சேவான் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் இல்லைங்களா. ஏன்னா அவர் விசுவாசத்தினாலே நிறைய அற்புத அடையாளங்களை செய்யறவர். பாருங்க, அவர் கூட பாருங்க இயேசு கிறிஸ்து டிட்டோ ஃபாலோ பண்றாரு. நிறைய அற்புத அடையாளங்கள் செய்யறவர், ஞானமான இருந்திருக்காரு. வேற ஏதாவது கூட பொய் சொல்லி கூட ஞானமா தப்பிக்கலாம். அப்ப பாருங்க, உண்மை சத்தியம் என்று பெயர் சொல்கின்ற இயேசு கிறிஸ்துவை அப்படியே பிரசங்கம் செய்யறார். எந்த ஒரு ஞானத்தையும் எந்த ஒரு அற்புதத்தையும் எந்த ஒரு அடையாளத்தையும் பயன்படுத்தலைங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட நிறைய அற்புதம் செஞ்சார், நமக்கு தெரியும். ஆனா மரணம் அடையும் தருவாயில் என்ன பண்ணாரு, ஏதாவது செஞ்சாருங்களா, அவர் செய்யவே இல்லைங்க. நீங்க விசாரிக்கிறத விசாரிங்க, நான் சொல்றத சொல்றேன் அப்படின்னாரு. அப்ப பாருங்க, இந்த ஒரு சூழ்நிலை ஸ்தேவானுக்கு போயிட்டு இருக்குது. இப்ப பாருங்க, டிஃபென்ஸ் பண்றாரு, அதை போடும்போது டிஃபென்ஸ் பண்றாரு. அப்படி இருக்கும்போது பாருங்க, சில குற்றச்சாட்டுகள் வந்து இவர் மீது வைக்கும்போது, இப்ப இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்டிருக்கேன்னு அவங்களாம் சொல்றாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுதான் டிஃபென்ஸ். இந்த இடத்துல ஆக்சுவலா பாதுகாப்புனா உயிர் மேல பாதுகாப்பு அவர் செய்யலைங்க. சொல்ற கேள்விக்கு சத்தியத்தின்படி இயேசு கிறிஸ்துவை முழுமையாக என்ன செய்யணுங்க, அவங்க சொல்லணும். அப்படின்னா அதை டிஃபென்ஸ் பண்றாரு. நீங்க சொல்றதுக்கு பதில் பாருங்க வச்சிருக்கிறேன், நீங்க இப்படி காமிக்கிறீங்களா, அந்த வசனம் இது காமிக்கிறேன் பாருங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றீங்க, சுவிசேஷம்னா இந்த வசனம் தான், அது இது கிறிஸ்துவை பத்தி தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணா எடுத்து காமிக்கணும்னு சொல்லிட்டு ரசூல் எந்த பாயிண்ட் எடுத்து காமிக்கிறாருன்னா, அவர் இப்படிதான் சொல்லியிருப்பாராம் பழைய ஏற்பாட்டுல இருந்து. உபாகமும் 18:18 வாசிக்கலாம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். பாத்தீங்களா, வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன்னா, நல்லா கவனிங்க. உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் என்ன செய்ய போறேன், அவளுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி அவருக்கு என்னென்ன சொன்னா அதெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. கோட் பண்ணி காமிக்கிறார் வசனத்தை. இப்ப வசனம் எங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தது 18:19 வாசிங்க. உபாகமம்
உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் 18-19. என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். அப்ப அவர்னு சொல்றீங்களா? அவர் யாரு அப்படின்னா ஏன் செவி கொடுக்கூடாது? அவர் யாரு அப்படின்னா தேவனுடைய வார்த்தை அங்க வந்து சொல்றாரு, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர். அவர் வேற யாரும் இல்லைன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது வரைக்கும் கேட்டவங்க இப்போ என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த வசனத்தை கோட் பண்ணி வசனம்லாம் கரெக்டாகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துன்னு சொன்னவொன்னே என்ன இருக்குங்க பார்த்தீங்களா? ஏன்னா நான் மோசேக்கு விரோதமாக சொல்ல, உங்க மோசேவே என்ன பண்ணியிருக்கார் சொல்லியிருக்கார், பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கார், உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசி நான் என்ன பண்ணுவேன்னா அவர்களுக்காக எலும்ப பண்ணி, அப்படி எழுந்து வந்தவர் தான் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு நியாயமா இருந்தால் என்ன பண்ணிருக்கணும்? அவங்க சொல்றாரு, வசனம் காமிக்கிறாருன்னா வசனத்தை என்ன செய்யணும்? அவங்க ஆராய்ச்சி பண்ணும். ஆராய்ச்சிக்குள்ள போனாங்களான்னா அது உண்மையான்னு கேட்டிருக்கணும். கேட்டாங்களான்னா கேட்கல. இந்த வசனத்துக்குரிய விளக்கம் தராரு, டிஃபென்ஸ் பண்றாரு. ஆனா இவங்களால என்ன செய்ய முடியலைங்க? அதை கேட்கவே முடியல. வசனத்தை சொல்லி இவர் யார் அப்படின்னு பொறுமையா உட்காந்து நிதானமா, நீங்க இவ்வளோ சொல்றீங்களே கிறிஸ்துன்னு, அந்த இயேசு கிறிஸ்து யார் நீங்க கொஞ்சம் விளக்கங்கள் பொறுமையோடு உட்காந்துருந்தாங்கன்னா இது நடந்திருக்குமா இல்லைங்களா? ஏன்னா இல்லை, அதுதான். ஏன்னா இவருக்கு என்ன ஸ்பிரிட் இருக்குங்க? ஹோலி ஸ்பிரிட். அவங்க கிட்ட பாருங்க, தேவன் அப்படியே கொண்டு வர்றாரு பாருங்க. அப்படி இருக்கும்போது இவர் அப்படியே எப்படி வந்து சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்துவுடைய பற்றி பிரசங்கம் பண்றாரு, ரேன்சம் பத்தி சொல்றாரு, காஸ்பல் பத்தி சொல்றாரு, சுவிசேஷ பத்தி சொல்லிட்டே இருக்கிறார். அப்ப அந்த அவரை வந்தாரு, பிறந்தாரு, இதெல்லாம் சொல்லிட்டு சரி மறிச்சிட்டாரு, இதை கூட கவனிச்சிட்டாங்க, இதை கூட சரின்னு ஒத்துக்கிற மாதிரி வந்துட்டாங்க. சரி நாங்கள் தானே கொன்னோம் அப்படின்னு. ஆனால் அடுத்தது கடைசி என்ன சொல்றாருங்க? 3வது விஷயம் என்ன சொன்னாருங்க? நான் பார்த்துங்க. அவர் உயிரோடு எழுப்பி விட்டார். யார் எழுப்பிட்டார்? உங்கள் தேவன் என் தேவன் என்ன பண்ணிட்டார்? இதுதாங்க என்ன செய்ய முடியலைங்க, சுத்தமா ஏத்துக்க முடியலைங்க. பாருங்க, இதை தான் இந்த மாதிரி கடைசியா இந்த ரெசரக்ஷன் பத்தி சொல்ற இந்த ஒரு சத்தியம் தான், உயிர்த்தெழுதல் குறித்து சொல்ற சத்தியம் தான் அவரை இன்னும் எதுக்கு கொண்டு போனுச்சுங்க? இவர் உயிர்த்தெழுதல் அடைவதற்கு கொண்டு போனுச்சு. ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்ப அந்த டைம்ல இப்ப என்ன சொல்ற, நீ மோசேயோட பெரியவரா? டென்ஷன் ஆயிட்டாங்க யாருங்க? எல்லாருமே. அப்ப டிஃபென்ஸ் பண்றாரு, இருங்க இன்னும் உங்களுக்கு பொறுமையா விளக்குறேன் அப்படின்ற. மறுபடியும் விளக்கம் முயற்சி பண்ண பாருங்க. அந்த ஞானம் பாருங்க அவருக்கு. ஆசாரிப்பு கூடாதுன்னு தெரியுமா? தெரியும். ஆமா சொல்லுங்க அப்படின்றாங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவன்கிட்ட பேசுறதுக்கு எங்க போவாங்க கேட்கிறாரு? ஆசாரிப்பு கூடாதுக்கு போவாங்க. யார் வேலை செய்யறாங்க அங்க? லேவியர்கள் வேலை செய்யறாங்க, குறிப்பா பிரதான ஆசாரியர். அப்ப தேவன் கொஞ்ச காலம் வந்து அந்த ஆசாரிப்பு கூடாரம் அங்க ஏற்படுத்தி என்ன பண்ணா அதுல வாசம் செஞ்சார். பலி செலுத்துறதுக்காக இருந்தாலும் சரி, வேற என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நேரா எங்க ஓடி போயிடுவாங்க? ஆசாரிப்பு கூடாரத்துக்கு ஓடி போயிடுவாங்க. இதுதான் உங்களுடைய பாரம்பரியம். அந்த இது அந்த பழைய ஏற்பாட்டு விஷயங்கள் நான் சொல்லிட்டேன், இது புரியுதுங்களா அப்படின்னு கேட்குறாரு. பாருங்க, இவ்வளோ நான் கொஞ்சம் நினச்சி பாருங்க, சுற்றி இருக்கிறவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ நிதானமா ஞானமா தன்னுடைய பேச்சை வெளிப்படுத்துறாரு பாருங்க. அடுத்தது பார்க்கும்போது அடுத்தது பாருங்க, சரி இந்த ஆசாரிப்பு கூடாரம் அதுக்கப்புறம் இல்லை. அதுக்கப்புறம் சாலமோன் காலத்தில் என்ன ஆயிடுச்சு? சாலமோன் என்ன பண்ணாருங்க? மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டினாரு. அங்க வாசம் பண்ணாரா? ஆமா. அதுக்கு ஆமா சொல்றாங்க பாருங்க. லைனா ஆமா சொல்லிட்டு வருவாங்க பாருங்க. இதெல்லாம் பாருங்க, இந்த டிஃபென்ஸ் பண்ணும்போது வருது. அப்ப அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல சாலமோன் ஆலயத்தை ஒப்பிடும் போது பார்த்தா அது ரொம்ப காஸ்ட்லி. இதெல்லாம் சொல்றாரு, ரொம்ப விலை உயர்ந்த பொருளால் கட்டியிருக்காங்க, ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். தேவன் அங்க கூட என்ன பண்ணார்? வாசம் பண்ணார். அது ஒரு காலம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். முடிச்சுட்டு கடைசியா என்ன சொல்றாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி நோ டேபர்னக்கல் நோ டெம்பிள் சொன்னதுதான். என்ன இல்லைன்ட்டாங்க? ஆசாரிப்பு கூடாரம் இல்லை, அந்த டெம்பிள் இருக்குது. ஆனா அந்த டெம்பிள் என்னன்னா அடுத்தது போடும்போது ஆவிக்குரிய ஆலயம். அது வாசிங்க பாருங்க. இதை வந்து நம்ம படிக்கிறதுக்காக அவர் அங்க சொல்ல 1 கொரிந்தியர்ல நம்மளுக்கு புரியறதுக்காக 1 கொரிந்தியர் 3:17 வாசிக்கலாம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாத்தீங்களா? இதை தாங்க அங்க சொல்ல வர்றார். அப்ப கைகளால் செய்யப்படும் ஆலயத்தில் அவர் வாசம் பண்றதுல நீங்க இன்னும் டெம்பிளே பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, நியாய பிரமாணத்தையே பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, அங்க தேவன் வாசம் பண்றது இல்லை. ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி எழும்புவார்,
மோசேயோட பெரியவர், சாலமோனோட பெரியவர், ஆபிரகாம் கூட அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. பாருங்க, இவ்வளோ விஷயம் சொல்றாங்க. அப்ப எல்லாத்தையும் கோட் பண்ணிட்டு கடைசி என்ன சொல்றாரு? நீங்களே அந்த ஆலயம், ஸ்பிரிட் ஆஃப் சர்ச் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அங்க சுற்றி இருந்தவங்களுக்கெல்லாம் என்ன கோபம் வந்திருக்கு பாருங்க. ஏன்னா யார மோசேவே நம்பிட்டு இருக்கிறவங்க, மோசே மேலே விசுவாசம் தேவன் மேலே இருக்குதா இல்லையா? யார் மேலே? பேருக்கு தேவன் மேலே இருந்து மோசே மேலே விசுவாசம் வச்சா மட்டும்தான் பேச முடியும். பாருங்க, அவரை கொலை செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்க. போதாத குறைக்கு சும்மா இல்லைங்க, பாருங்க, புரிய வைக்க முயற்சி பண்ற, விடுற மாதிரி இல்லை. அதாவது மரணத்தை நெருங்கிட்டே இருக்கிறார். யாருங்க? தேவான். இப்போ 30 பேர் சேர்ந்து ஒருத்தரை மிரட்டினா என்ன பண்ணுவாங்க? ஒரு 100 பேர் சேர்ந்து மிரட்டினா பயப்படுவாங்களா? கோபமா எரிஞ்சு விழுந்தா? இவர் பயப்படவே மாட்டார். பாருங்க, ஒன்று சைலண்டாக இருப்பாங்க. ஏன்னா நம்மளாம் 30 பேர் 40 பேர் சுற்றிட்டாங்கன்னு வச்சுங்க, நம்ம எதுவும் பேச மாட்டோங்க. உயிருக்கு பயந்து என்ன செய்வோம்? சைலண்டாக இருப்போம். ஏன்னா நான் சத்தியம் சொல்லி நம்ம வாய் தரக்கூடாதுன்னு. ஆனால் இவர் சத்தியத்தை தான் சொல்லுவார். பாருங்க, இன்னும் எப்படி சொல்லுவோம்னா, நம்ம ஆண்டவரே எங்களை எப்படியாவது விடுதலை பண்ணிருங்க. நீங்கள் பார்த்து அந்த சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செஞ்சிருவோங்க? பாருங்க, ஏதோ ஒரு மாமிசம் வேலை செய்யுமா இல்லைங்களா? ஆனால் சேவானுக்கு பாருங்க, அந்த மாமிசம் எல்லாம் வேலையே செய்யலைங்க. அநேக குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்கிறாங்க. இவர் பாட்டுக்கு என்ன பிளாஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. நீங்க என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் எல்லாம் இயேசு கிறிஸ்து பத்தி தான் இருக்கு. பாருங்க, இவர்கிட்ட என்ன ஆவி இருக்குதுன்னா, பரிசுத்த ஆவி இருக்குது. டிஃபென்ஸ் பண்றாரு. பரிசேயர், சதுசேயர், வேதப்பாரர்கள் யூதர்களுடைய சுவிசேஷம் போய் சேரட்டும்னு ஒரு ஆதங்கத்தில் சொல்றாரு. எப்படியாவது சேரட்டும், இவங்களுக்கு தெரியாம இருக்கிறாங்க, இருள் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒளியை கொடுப்போம், சத்தியத்தை சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து யாருன்னா சொல்லுவோம்னு சொல்லி எந்த சூழ்நிலை சொல்றாரு பாருங்க. நம்மளாம் எந்த சூழ்நிலை சொல்லிட்டு இருக்கிறோம்? நல்லா சாதகமான சூழ்நிலை, உட்கார்ந்துக்கிறோம், பேசுறோம். இது சூழ்நிலையா? பாருங்க, இவர்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியதுங்க. ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அதுவும் எப்படின்னா, அந்த டைமில் நமக்கு பதட்டம் வந்துடும். சுற்றிக்கிட்டாவே என்ன செஞ்சிடும்? பதட்டம் வந்துடும். மாமிசம் தான் நமக்கு நினைக்குது. ஆனால் இவருக்கு என்ன வந்துருக்கு பாருங்க. என்ன சொல்கிறாருங்க? இனி ஆலயம் இருக்குது. இன்னும் ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாரு. இன்னும் நீங்கள் என்னன்னு சொல்லிட்டீங்க? நீங்களே அந்த ஆலயம்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆலயத்துக்கு தலை யார் தெரியுங்களா? பார்த்தீங்களா? மறுபடியும் எங்கே வந்துக்கிறாரு? இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஸ்பிரிட் ஆஃப் சர்ச் அப்படிங்கிறாரு. அப்போ பாருங்க, அந்த ஆலயத்தில் தான் தேவன் வாசம் பண்றாரு. இப்போ என்ன எப்படி சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? இப்போ உங்ககிட்ட தேவன் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்குள்ளதான் யார் இருக்கிறா? தேவனே இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்போ பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஹெட்டே அவர் தான் சொல்லிவிட்டா, இப்போ பாருங்க, இனிமே இவங்ககிட்டலாம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. எவ்வளோ பெரிய தேவதூஷணம் பண்றாங்க. சேவனை பார்த்து கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்துவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இவர் ஒரு ஆலயம் இருக்குதான், அந்த ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுவாராம். அந்த ஆலயத்தினுடைய ஹெட்டே யார் தானோ? இயேசு கிறிஸ்தனு அப்படின்னு சொன்ன உடனே ஓகே ரைட், இன்னமேட்டு சேவான்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. கொலை செய்கிற பிளானு, மைண்டு, அந்த சூழ்நிலை எல்லாம் பக்கம் வந்துருச்சுங்க. இப்போ பாருங்க, இவர் பாருங்க, விக்டரி இன் டெத். பாருங்க, அந்த வார்த்தையை கூட போடுங்க பிபிடியில். இயேசு கிறிஸ்து எப்படி கல்வாரி சிலுவையில் மரணம் அடைந்தாரோ, நம்ம நார்மலாக இதை தெரிஞ்ச விஷயம்தான். அவர் தோல்வி அடைந்தாரா வெற்றி அடைந்தாரா? இயேசு கிறிஸ்து நல்லா தெரியும். ஏன்னா மாமிச பார்வையில் பார்த்தா இயேசு கிறிஸ்து தோத்துட்டார். கல்வாரி சிலுவையில் பாவமா உயிரை விட்டுட்டார். அது மாமிச கண்களை பார்க்க தோணும். ஆனா அப்படிலாம் இல்லைங்க. ஆக்சுவலா ஸ்பிரிச்சுவலா சொல்லும் போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் ஜெயம் கொண்டார். ஈஸ் இன் விக்டரி. உலகத்தையே அவர் என்ன பண்ணிட்டாரு? ஜெயம் கொண்டார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த விஷயம் ஸ்தேவானுக்கு நடக்கும்போது சுற்றி 100 பேர் அல்லது 200 பேர், எத்தனை பேர் நமக்கு தெரியல, ஒரு தோராயமே சொல்கிறோம், 300 பேர் அப்படி இருந்துட்டா கொஞ்சம் நினச்சி பாருங்கள், லாஸ்ட்டாக என்ன செய்ய முடியும்? நீங்கள் என்ன செய்ய முடியும்? என்ன கேட்குற மைண்டில் கேட்குறாரு, வெளியே பேசுறீங்க, இந்த சத்தியம் மட்டும் பேசிட்டு மைண்டுக்குள்ளேயே கேட்குறாரு, நீங்கள் என்ன செய்ய முடியும்? முடிஞ்சா என்ன செய்வீங்க? என்ன அடித்து கொலை பண்ணுவீங்களா? வேற ஏதாவது செய்ய முடியுமா? டெட் பாடியை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன வேணாலும் செஞ்சுங்க. பாருங்க, அவருடைய போல்டு பாருங்க. இந்த மாதிரி எதுக்குள்ளான இது வெளியே பேசியிருக்க மாட்டாங்க. எங்க நினைப்பாருங்க? எல்லாம் மைண்ட்லயே. அதுக்கு துணிஞ்சிட்டாருங்க ஸ்தேவான். நான் இப்படிதான் பேசுவேன், என் வாயை அடக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான், நீங்க என்ன பண்ணிருங்க, என்ன அடிச்சு என்ன கொன்னுடுங்க. ஆனா நான் சாகும்போது கூட என்ன சொல்லுவேன்? இயேசு கிறிஸ்துன்னு தான் சொல்லுவேன். பாருங்க என்ன வைராக்கியம் பாருங்க.
ஒரு நிமிஷம் யோசிக்கும் போது புல் எரிக்கிறது பார்த்தீங்களா நமக்கு. இன்னொரு நிமிஷம் யோசிச்சோம்னா வாழ முடியுமா ஸ்தேவான் மாதிரி? இன்னொரு நிமிஷம் யோசிச்சா வாழ்ந்தா இப்படி தான் வாழணும். இன்னொரு டைமில் மாமிசில் யோசிச்சோம்னா டக்குன்னு யாராவது கல்லை தூக்கி அடிச்சிட்டாங்கன்னா நினைப்புமா இல்லைங்களா? பாருங்கள் எவ்வளோ மோசமான விஷயம் பாருங்கள். நமக்குள்ள எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே, ஏன்னா தேவன் கல்லை தூக்கி அடிக்க விட்டுருவார் நம்மளாம். இப்போ இந்த காலம் அந்த காலமே இல்லைங்க. அப்போ பாருங்கள் யாருமே நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. ஏன்னா ஒரு கணத்தில் அரைஞ்சாவே நம்ம என்ன ஆயிருங்க உடனே டென்ஷன் ஆயிரும். அப்போ பாருங்கள் அதெல்லாம் நம்மளுடைய மாமிசம். அப்போ தேவன் நம்ம அப்படியே அழகாக வழி நடத்திட்டு வர. இன்றைக்கெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வழி நடத்திட்டு வந்து எப்படி உட்கார வச்சு இந்த நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாப்பாக வச்சுருந்து நமக்கு வேண்டிய மாமிச தேவைகளை பூர்த்தி செஞ்சு ஆவிக்குரிய காரியத்தை கொடுத்துட்டே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது பாருங்கள் ஸ்தேவானை பாருங்கள், விக்டரி இன் டெத். சாவில் கூட அவர் என்ன பண்ணியிருக்காருங்க, அவர் ஜெயிச்சிருக்கார். ஒரு அழகான பயன் சொல்லார், மரணத்தில் வெற்றி அப்படின்னு சொல்லும். அப்படி இருக்கும்போது பாருங்க அடுத்தது வாசிக்கலாம். PPT 5859. பரிசுத்தவானாகிய ஸ்தேவானின் வார்த்தைகள் மிகவும் திறமையானவை, மிகவும் தர்க்க ரீதியானவை, மிகவும் உறுதியானவை. பரிசுத்தவானாகிய பாருங்க ஸ்தேவான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்குங்க, திறமையானவை வார்த்தை. பதில் யாராலும் பேச முடியாது. ஒரு தர்க்க ரீதியான வார்த்தை, ஒரு தீர்க்கமான வார்த்தை. ஆப்போசிட்ல யார் பேச முடியல பாருங்க. எவ்வளோ பாருங்க, இந்த வசனத்துக்கு இதுதான் வசனம் சொல்லி கொடுத்தது அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ இப்படி வசனம் சொல்லி கொடுத்தா அவங்க என்ன பண்ண முடியலைங்க, ஏற்றுக்க முடியல. இன்னைக்கு நாம் கூட திருத்துவம் நம்பிக்கையில் இருக்கிறவங்ககிட்ட போய் நம்ம சொல்லி பார்க்கலாம். யோவான் சுவிசேஷத்தை எடுத்து காமிச்சோம்னா இந்த வசனம் கரெக்டு தான், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் இல்லைங்க, இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாபிலோனில் இருக்காங்களா, பெயர் சபையில் இருக்காங்க பாரு. அப்போ குழப்பம் தாங்க. ஆனால் இந்த குழப்பத்துக்கு இடமே கொடுக்கல பாருங்க. ரொம்ப தெளிவாக இருக்கிறார் யாருங்க, சேவான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் திறமையான வார்த்தை, தீர்க்கமான வார்த்தை, உறுதியான வார்த்தை. அவங்களால என்ன பண்ண முடியலைங்க, பதில் பேசவே முடியல. கடைசி என்ன, பரிசுத்தவானாகிய ஸ்தேவானின் வார்த்தைகள் இருதயத்தில் வெட்டப்பட்டன. பாத்தீங்களா? ஆக்சுவலா அங்க உண்மையான மனுஷன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஹார்ட் என்ன இருக்குமா, ஹார்ட் கட் ஆயிருந்தா இருதயம் உடஞ்சி இவர் தான் ஸ்தேவான் உண்மையான வார்த்தையை பேசியிருக்காருன்னு சொல்லுவாங்க. இருதயம் உடஞ்சினா புரியுதுங்களா, லிட்டரல் அர்த்தம் கிடையாது. ஏன்னா ரிசல்ட் சொல்லும் போது பேதுரு பேசின அந்த சத்தியம்லாம் ஒரு முள்ளு மாதிரி தான் குத்துனுச்சான். இவருக்கு என்ன தான் இருதயத்தில் முள்ளு குத்துறதுக்கு இருதயத்தையே வெட்டுற மாதிரி சொல்றதுக்கு எப்படிங்க, எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. அந்த கம்பேரிசன் பாருங்க. அப்போ ஒருவேளை அங்கே உண்மையான ஒரு மனுஷன், ஒரு சத்தியம் தெரிந்த மனுஷன், தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் இருந்திருந்தா ஹார்ட் வந்து கட்டாயிருமா, ஐயோ உண்மையை சொல்றாரு இவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அங்க சுத்தி இருக்கவங்க அத்தனை பேருக்கு என்ன இல்லைங்க, மனுஷங்களே இல்லைன்றார், இருதயமே இல்லை. எப்படியாவது ஸ்தேவானை கொலை செய்ய நினைக்கிறாங்க. உண்மையே பாருங்க, இவர் தான் வந்து ஜீவகிரீடத்தை பெற்ற முதல் பரிசுத்தவானா இருக்கணும். யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு சம்பவம் பேதுருக்கு போகலைங்க, யோவானுக்கு போகல, தோமாவுக்கு போகல, பத்லேமிக்கு போகல. ஒருவேளை இவங்களுக்கு போயிருந்தா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, சரி உங்களுக்கு இந்த சம்பவம் நடக்குது என்ன நினைச்சிருப்பாங்க, இது என்ன பெரிய விசாரணை. நாங்கள் இயேசு கிறிஸ்து கூட எத்தனை வருஷம் இருந்தோம், 3.5 வருஷம் இருந்தோம். நாங்கள் பார்க்காத பாடுகளா, அவருடைய பாடுகள் நாங்களே கண்ணில் பார்த்தோம், இதெல்லாம் ஜுஜிபின்னு இருப்பாங்க. ஏங்க புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா அவங்களாம் வாழ்ந்தவங்க, இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்தவங்க. ஆனால் இவர் கொஞ்சம் நினச்சிப்பாங்க, சேவானுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குங்களா, கிடைக்கல. சேவான் இயேசு கிறிஸ்து மரணத்தை பார்த்தாரா, நமக்கு எதுவும் குறிப்புகள் இல்லை. எப்படி ஒரு உறுதியாக அவருக்கு வந்ததுன்னா அதுதாங்க நம்ம சொல்கிறோம், லவ், கிரைஸ்ட் மேலே லவ்ங்க. அந்த ஜீல் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இதற்கு சேவான் இயேசு கிறிஸ்து கூட இருந்தவர் அல்ல, இதற்கு அவர் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து பரிசுத்தாவியை வாங்கினவர் அல்ல, இதற்கு சேவான் ஒரு எல்டர் அல்ல, இதற்கு சேவான் பிரசங்கம் பண்ணக்கூடியவரா அப்போதைக்கு இல்லை. பாருங்க எதற்காக நியமிக்கப்பட்டாருங்க அவரு. ஆமா, எல்டர்லி உமன், விடோ அண்ட் ஆர்பனேஜ், இதுக்காக தான் வந்து நியமிக்கப்பட்டார். ஒரு லிட்டில் ஒர்க், மாஸ்டர் ஒர்க்லாம் அப்போஸ்தலர் செய்வாங்க நம்ம சொன்னோம்.
ஒரு லிட்டில் சர்வீஸ், ஒரு ஒர்க் செய்தவருக்காக தேவனுடைய பார்வையில் பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட இருந்தான்னு பார்க்குறாரா தேவனை? எல்டரா இருக்கிறான்னு பார்க்குறாரா? இதெல்லாம் நம்ம ஆன்லைன் பண்ணுங்க. இந்த சபையில் மூப்பராக இருந்துட்டா பரலோகம் அப்படி பாருங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸுங்க. பொறுப்பில் இருக்கிறத வச்செல்லாம் முடிவே பண்ண முடியாது. உண்மையாலுமே தேவன் மேலேயும் கிறிஸ்து மேலேயும் நம்ம எந்த அளவுக்கு அந்த அன்பு இருக்குது, அது ரொம்ப முக்கியங்க. அப்போ யார் ஒருவர் தேவன் மீது மிகவும் அன்பாகவும் சத்தியத்தின் மீது ஜீல் உள்ளவராகவும் அதிக வாஞ்ச உள்ளவராகவும் இருக்கிறார்களோ அவர்களை தேவன் பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக பயன்படுத்துவார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. யோசிச்சு பாருங்க, யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு? மற்றவர்கள் யாருக்குமே கிடைக்கல. 11 அப்போஸ்தலர்கள் கிடைக்கல. பேதுரு சொல்ல முடியாது, அப்போஸ்தலர்களை சொல்ல முடியாது. ஆனால் ஸ்தேவான் இந்த இடத்துக்கு வந்துட்டார். இதை நம்ம கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னால் என்ன ஒரு வைராக்கியம் அன்புனா, இப்போ நம்ம உலகத்தில் தான் என்ன செய்வோம்? காலேஜ் படிக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு மேலேயே நான் உயிராக இருப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா கூப்பிட்டு திட்டினாருன்னா என்ன செஞ்சிருவாங்க? ஒரு கன்னத்தில் அட்டி கொடுத்து அந்த போயிடுச்சு, சரிப்பா நான் கம்முன்னு போய்க்கிறேன்னு போயிடுவோம். பேச்சு வழக்கில் அப்படிலாம் போயிட்டு இருக்குது. ஆனால் உண்மையாக வந்து இயேசு கிறிஸ்துக்கு உயிரே கொடுக்குறான்னு சொல்லிட்டாங்கன்னா எத்தனை பேர் எதிர்த்துனாலுமே உயிரை கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஜீல் வந்து சேவான்ட்டாங்க இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது அன்பான சொல்லி. இப்போ தொடர்ந்து படிக்கும்போது வாசிக்கலாம் பேப்பட்டியில். இப்போது அவர்களின் ஒரே நம்பிக்கை என்னவென்றால், அவர் நிந்தனை என்று சொல்லும் ஒன்றை அவர்கள் கண்டுபிடித்து அந்த இடத்திலேயே அவரை மரணத்திற்கு விரைவுபடுத்த முடியும். பாத்தீங்களா? இப்ப அவங்களுடைய ஒரே நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு? இவன் ரொம்ப தொல்லையா இருக்குது, இவனை என்ன பண்ணி பண்ணும், நிந்தனையா இருக்குது, இம்சையா இருக்குன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? அந்த மாதிரி சொல்லிட்டு இப்ப என்ன செய்யலாம்? இவரை ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி, குற்றம் கண்டுபிடிச்சி சீக்கிரமா இவரை சாகடிக்கணும். அப்ப தேவனுக்கு விரோதமா பேசிட்டார், அப்ப என்ன பண்ணணும்? நம்ம சாகடிக்கணும்னு ஒரே மைண்டு தான் அவங்களுக்கு இருக்கிற சீல். அப்ப பாருங்க, அதோட வாசிக்கணும். அப்போஸ்தலர் 7:54 வாசிக்கலாம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து. யாருங்க இப்போது விளக்கம் சொல்றாரு? ஸ்தேவான் சொல்ற விளக்கத்தை கேட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்களா? மூர்க்கம் அடைந்து. படிங்க சிஸ்டர். அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். பாருங்க, அவனை பார்த்து என்ன பண்ணிருக்காங்க? பல்ல எப்படி கடிச்சிருப்பாங்க? நேரம் கடிச்சிருப்பாங்க. ஏன் பல்ல கடிக்கிறான்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்களால பதில் சொல்ல முடியல. கேட்கிற கேள்வி ஒண்ணு, எல்லாமே பழைய ஏற்பாட்டினுடைய விஷயங்களை எடுத்து வைக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து, இதுதான் இயேசு கிறிஸ்துன்னு வைக்கிறார். ஏன்னா உள்ள சத்தியத்துக்குள்ள வைக்கும் போது பதில் சொல்ல முடியல. என்ன அவங்க பாருங்க, வாய் வரைக்கும் வந்துருச்சு, இருதயத்துல இருந்தது என்ன ஆச்சுங்க? பல்ல கடிக்கிறாங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி கற்பனை பண்ணி நம்ம முகத்தை போய் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நம்மளே பல்ல கடிச்சு பார்க்கலாம், எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? நமக்கே நார்மலா இருக்கிறவங்களே சும்மா பண்ணவே வருது. இவங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. சுத்தியும் மூர்க்கமடைந்து பற்களை கடித்து பார்ப்போம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு அழகா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா இருக்காது. ஆனா யோசிச்சு பாருங்க, இவரை சுத்தி 100 பேர் தோராயமான்னு சொல்லலாம், அல்லது எவ்வளவு இருப்பாங்கன்னு தெரியாது. ஒரே மாதிரி பார்த்து பல்ல நரன்னு கடிச்சாங்கன்னா ஒரு டிஜிட்டல் சவுண்ட் மாதிரி வரும் பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய கோபத்தை எப்படி என்ன பண்றாங்க? வெளிப்படுத்துறாங்க. இப்ப சேவான் உடனே பாக்குறாரு, அப்படியே நீங்க 1000 பேர்ல 10,000 பேர்ல எத்தனை பேர் வேணாலும் பல்ல கடிச்சிங்க, என்ன நீங்க என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. உறுதியா நிற்கிறார், வசனத்துல உறுதியா நிற்கிறார், கிறிஸ்து மேல உறுதியா நிற்கிறார். உண்மையா சொன்னோம்னா விளக்கங்களை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. வாலண்டரியா டெத்தை கூப்பிடுறாரு. எப்படிங்க? மரணமே வா வா, யாருக்குள்ள மரணம் முடியாது பாருங்க. இப்ப பாருங்க, நீங்க செத்தா பரலோகம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, ஒரு கற்பனை தான். இப்ப நாம என்ன சொல்லுவோம்? போயிடுவோமா? ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் டைம் கொடுங்க, இன்னும் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கு, வீட்டுக்கு செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுறேன் சொல்லுமா இல்லைங்களா? பாருங்க, நம்ம மாமிசம் அப்படி செய்யுது. ஆனா அவரு பாருங்க, நம்மளால சில விஷயங்களை தீர்க்கமா சொல்ல முடியாதுங்க, அதுதான் உண்மை. தீர்க்கமா நிற்க முடியாது. அப்படிலாம் இல்லை பிரதர், ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாவே அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையை நம்ம அங்கே கூட்டு போயிடணும். நம்ம யாரும் சொல்ல மாட்டோங்க, நம்ம இருதயத்தில் நினைக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிறோம். அப்படி நினைச்சிட்டா கூட தேவன் கூப்பிட்டுக்கு வரோம். அது நினைக்காதனால தான் உங்களுக்கு பிரச்சனை. பாருங்க, உடனே என்ன பண்ணணும்? அந்த மாதிரி சூழ்நிலையில் பாருங்க, அந்த காலப்பகுதியில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இன்னும் ஏன் சபை நிறைவேறலைங்கிறது புரியுதுங்களா? அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள, அந்த உறுதிக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியலைங்க, வர முடியல.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜீல் நமக்கு ஏறுது, திடீர்னு குறையுது. இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே இருந்து இப்படி மேலே கோடு போணுச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும், அப்புறம் என்ன ஆகும், இறங்கும். மறுபடியும் ஏதோ கொஞ்சம் மேலே போன மாதிரியே இருக்கும், அப்புறம் பார்த்து கீழே விழுந்து. அப்புறம் மறுபடியும் வசனம் சொல்லி, ஏன் பிரதர் நீங்கள் ஆராதனைக்கே வர மாட்டேங்கிறீங்க. பாருங்கள், ஒரு கூடிக்கு வரத்துக்கே நம்ம தவிச்சிருப்போம், ஓடுறதை பற்றிலாம் அடுத்தது தான். அப்போ கிராஃப் 0ல் இருக்கும். அப்புறம் வசனம் சொல்லி இப்படி சொல்லுது பிரதர், இந்த வசனம் திரும்பி நடக்கணும், நம்மளாம் அழைப்புக்குள்ளே வந்துட்டோம், அர்ப்பணம் செஞ்சுருக்கிறோம், பிதாவுடைய சுத்தம் செய்யணும், இதை மாதிரி பாடுகள் கஷ்டங்கள் வரும், இப்படிலாம் விளக்கணும்னு. ஓ அப்படின்னா மறுபடியும் கிராஃப் ஏறும். ஆனால் இவருக்கு எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? இவருடைய இதில் பிடிச்சது தாங்க, இங்கேருந்து போனால் நெட்டாக அப்படி மேலே வரைக்கும் போகுது. போய் அங்கே உயிர் தேர்தலில் போய் சேர்ந்துருச்சு, பரலோகமே போயிடுச்சு. பாருங்க, அதுதாங்க இவரை சொல்கிறோம் ஜீவ கிரீடத்தை பெற்ற முதல் பரிசுத்தவான். அப்போ இத்தனை பேர் சேர்ந்து பல்ல கடிக்கிறாங்க, அங்கே என்ன நடக்குது பாருங்க, நடந்தது பாருங்க. வாசிக்கலாம் 7:55 அப்போஸ்தலர் நடபடி. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். யோசிச்சு பாருங்க அந்த காட்சியை. எல்லாரும் பல்ல கடிக்கிறாங்க, மூர்க்கம் அடைகிறாங்க. நரருன்னு கடிக்கும் போது நாம இருந்தால் என்ன பண்ணுவோம், கண்ணை மூடிக்குவோம், இல்லைன்னா கடிக்கிறாங்களேன்னு பார்ப்போம். ஆனால் இவருக்கு எப்படி இருக்குங்க, பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய். வாசிங்க சிஸ்டர். வானத்தை அண்ணாந்து பார்த்து. நேரா எதை பார்த்துட்டாருங்க, வானத்தை பார்த்துட்டார். தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். பாத்தீங்களா, இவர் பாருங்க சும்மா இருந்திருக்கலாம், மறுபடியும் என்ன பண்றாரு இந்த மனுஷன். இப்ப மூர்க்கம் அழிஞ்சு பல்ல கடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு பாருங்க, பரிசுத்தாவியில் நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் போச்சு. அடுத்தது இதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்காது, தேவனுடைய வலது பாரிசத்தில் யார் இருக்காருலாம். எப்படி இருக்கும் பாருங்க, நினைச்சு பாருங்க. கடைசி சாகிறதுக்கு முன்னாடி கூட நீ கவனிக்க மாட்டேன்ற மாதிரி இவங்களாம் நினைச்சிருப்பாங்க. பாருங்க, பல்ல கடிச்சிட்டா என்ன, பல்ல கடிச்சதை வந்து அவர் பார்க்கவே இல்லை. அப்படின்னா சுத்தி யாரையுமே பார்க்கல. அவருக்கு தெரியுதெல்லாம் எங்க தெரியுது பாருங்க, அந்த ஸ்பிரிச்சுவல், அந்த ஆவிக்குரிய விஷயம். பாருங்க என்ன ஒரு மைண்ட் செட் வந்திருக்குன்னா, நீங்க பல்ல கடிச்சிட்டு அவர் இருக்கிறத பார்த்து என்னை கொல்லுங்கன்ற மைண்ட்லேயே, என்னை சாகடிங்க அப்படியே மேலே பார்க்குறாரு. ஒரு வேளை இவங்க கொண்டு இருந்தா நான் எங்கே போயிடுவேன், மரணத்துக்கு போயிடுவேன், நான் எங்கே யார்கிட்ட போயிடுவேன், கிறிஸ்துவ கூட போயிடுவாங்கிறாரு. பாருங்க அந்த விஷயத்த பேசுறாரு. அந்த எண்ணங்கள் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது பாருங்க. அப்போ ஒருத்தர் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே கொல்ல வராங்க, மேலே பார்க்குறாரு, கிறிஸ்துவ பார்க்குறாரு, கிறிஸ்துவ தெரிகிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தங்க, எனக்கு எந்த பயமும் இல்லை, நீங்கள் அடித்து கொன்னீங்கன்னா நான் எங்கே போயிடுவேன். போல்டாகிறார் பாருங்க மைண்ட் அளவில். நான் சொல்லிவிட்டு என்னை அடித்து கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. அப்போ பாருங்க இயேசு கிறிஸ்து அதே மாதிரி தாங்க நடந்துச்சு. அவர் தான் ஃபர்ஸ்ட். நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அப்போ ஒரு செகண்ட்ல எல்லாரும் சோர்வாயிடுச்சு. இத்தனை அடி அடிக்கிறேன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ அடி அடிக்கிறவன் வாயை திறந்து ஏதாவது பேச அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு வாரத்தை கூட பேசுனீங்க இயேசு கிறிஸ்து. அவர் குற்றத்துக்கு எதுவும் அதிக விளக்கம் கொடுக்கல. ஏன்னா அவருடைய இதே வேற, தலையினுடைய விஷயமே வேற, இங்கே கொடுக்கறதுக்கும் அவருக்கும் வேற. அப்போ இவரும் அப்படிதான் இருந்திருக்காரு. எல்லாரும் மறைச்சு பார்க்குறாங்க. இவர் சொல்றாரு அவருடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை எடுக்கிறார் பாருங்க. இயேசுவானவர் வலது பாரிசத்தில் நிற்கிறார், அவருடைய என் பாயிண்ட் எடுக்கிறார். இதை சொன்னா யூதர்களுக்கு அதிகமாக கோபம் வரும். இது சொன்னா கூட பரவாயில்ல, என்ன சொல்லிட்டாருங்க, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும், அப்போது வானங்கள் என்ன இருக்கு, திறந்திருக்கு, மனுஷகுமாரன் என்ன இருக்காரு, வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். அப்படின்னா இப்ப அவர் நின்றுக்கிறார், இயேசு கிறிஸ்து மேலதாங்கிறாரு, உயிர் திறந்துட்டாங்கிற விஷயத்த சொல்றாரு பாருங்க. எப்படி மறைமு இவர் காண்றான்னு சொல்லிட்டு, அப்ப பாருங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸ்தேவான் விரும்பினது என்னன்னா ஒரு டெத்து விரும்புறாரு, விக்டரி இன் டெத். அப்படின்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ரசல் வார்த்தையை அன்லைன் பண்றேன், ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்குங்களா. இந்த வார்த்தையை உலகத்துக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், அங்க பண்ணிட்டு வரலாங்க. ஒருத்தர் நல்லா படிச்சு முடிச்சிட்டாரு, ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்கிறார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு, 10 லட்ச ரூபா சம்பளம். நமக்கு ஹார்ட் என்ன நின்னே போயிருமா இல்லைங்க. பாருங்க இது வந்து உலகத்துல இட் இஸ் மை கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்களாம். இது நமக்கு முக்கியமா? பாருங்க இவருக்கு கிடைச்சிருக்கு பாருங்க கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, டிவைன் நேச்சர், தெய்வீக சுவாபம், திவ்ய சுவாபத்துக்கு உண்டான காரியங்கள் பாருங்க. அப்ப எல்லாரும் குற்றச்சாட்டுறாங்க,
குற்றச்சாட்டுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, என்னை கொலை செய்யறதுக்கு மூர்க்கமா வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. அப்படி நினைக்கும் போது எனக்கு என்ன தெரியுங்களா, நீங்களாம் அப்படி கொலை பண்றதுக்கு வரும்னு நினைக்கிறீங்க, எனக்கு என்ன தெரியுங்களான்ற என்ன சொல்றாரு, வானம் திறந்திருக்கிறதை காண்கிறேன், வலது பாரசத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிற்கிறதை காண்கிறேன். அந்த மைண்ட் செட்டப்குள்ள போயிட்டாருங்க. தொடர்ந்து வாசிங்க பாருங்க, இப்ப எண்ட் பாயிண்ட் வருது பாருங்க. அப்போஸ்தலர் 7:58. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். 7:58. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு 7:58 அப்போஸ்தலர் நடபடிக்கை. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி. பாத்தீங்களா, உடனே என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல இவன்கிட்ட பேசிட்டு கூடாது, நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். உடனே என்ன பண்றாங்க பாத்தீங்களா, சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலட்டி யார்கிட்ட கொடுங்க, சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதம் அருகே என்ன பண்றாங்க, வைக்கிறாங்க. நமக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துல யார் வச்சிருக்காங்க, யார் நிக்கிறாங்க. ஆமா, பவுல் சவுலா இருக்கும் போது இருந்த விஷயம். ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார். யாருங்க, சவுல். ஏற்கனவே நமக்கு ஆப்போசிட்டா ஒரு ஞானவான் இருந்திருக்காரு, ஸ்தேவானை பார்த்து மைண்ட்ல நினைச்சிருப்பார். இப்ப அடி வாங்க போறான் அவன் அப்படின்ட்டு ஹாப்பியா இருந்திருக்காரு பாருங்க. பாதம் அருகே வச்சுட்டாங்க. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். பாத்தீங்களா பாருங்க, இப்ப கூட அவர் சும்மா இல்லை. கடைசி எண்ட் பாயிண்ட் அடிக்க தீர்மானிச்சு கல்லெல்லாம் தூக்கிட்டாங்க, எரிய போறாங்க பாருங்க. நகரத்துக்கு புறம்பே கூட்டிட்டு வந்துட்டாங்க. நல்லா தெரியுது நம்மளை கொலை பண்ண போறாங்க, நம்ம சாக போறோம்னு தெரியுது. வஸ்திரத்தெல்லாம் கழட்டிட்டாங்க. சும்மா இருந்திருக்கலாம், இவர் சும்மாவே இல்லைங்க. இவர் என்ன தெரிஞ்சிச்சுங்க, நான் இப்போ எதுக்குள்ள போறேன், மரணத்துக்குள்ள போக போறேன். சேவான் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இங்க தேவனேன்னு சொல்லிதான் கூட மறுபடியும் எங்க என்ன கொண்டாரு, ஆமா, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். பாருங்க, இப்படி சொன்ன உடனே கல்லெறிந்தார்கள். சரிங்களா, தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. 7:60. அவனும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று. பாருங்க, இந்த வசனங்களை சப்ஜெக்ட்ல படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் மேல கல் எறிகிறாங்க, கல் வந்து ஒருத்தர் மேல படுது அப்படின்னா பொதுவா நாமெல்லாம் என்ன செய்வோம், நம்ம மேல கல் வந்து படுது, நம்ம என்ன செய்வோம்? ஆனா சாகரத்துக்கு துணிஞ்சவராகிற அவர் என்ன செஞ்சார்? இப்ப 2 கைகளை விரிச்சு கல்லால் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி இருப்பாங்களா இல்லையா? நம்மளாம் தான் செஞ்சிருப்போம். கண்ணை திறந்து பார்த்து மேலே பார்த்துட்டு என்ன சொல்ல போனா உடம்புல ஏதோ ஒரு பாகத்தை மறைப்போம். நம்மளுக்கு மாமிசம் தானே, மறைப்போம். இல்லைன்னா குனிஞ்சிக்குவோம் அடிக்கும் போது. இது ரொம்ப வலியாயிருமோ பாருங்க. எப்படியோ ஏதோ ஒரு வகையில் நம்ம அடி வாங்கியிருப்போம். ஆனா யோசிச்சு பாருங்க, கல் அங்கிருந்து வேகமா வருது, இவர் மேல படும்போது சேவான் என்ன பண்ணிட்டுக்கிறார் பாருங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவரா இருந்தா மட்டும் தான் செய்ய முடியும். முழங்கால் படியிட்டு என்ன சொல்றார் பாருங்க, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை. ஆமா, நாம 5 மணிக்கு எது ஜெபம் பண்ண சொன்னாவே நம்ம என்ன செய்யறோம்? 10 கடல் தாண்டி போய் பெரிய சாதனை பண்ண மாதிரி இருக்கு. ஆனா இவர் என்ன சூழ்நிலையில ஜெபம் பண்ணிட்டா இருப்பார். உண்மையா இல்லைங்களா? நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா கஷ்டத்துக்கு மத்தியில, உடம்பு கஷ்டத்துக்கு மத்தியில இவர் பண்றாரு பாருங்க ஜெபம். பாருங்க, அதான் அந்த மனுஷன் மரணம் அடைகிற தருவாயில கூட கேரக்டர் கிறிஸ்து மாதிரி கேரக்டரை காமிச்சிருக்காரு பாருங்க. உண்மையாகவே அங்க ரிசல்ட் சொல்லும்போது ட்ரூலி அப்படிங்கிறார். உண்மையாக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க மன்னிச்சிட்டாங்கன்னு அவர் சொல்லும் போது கேரக்டர் என்ன கேரக்டருங்க? ஒருத்தர் நம்மளுக்கு வந்து விரோதி, நம்மளை கொல்ல போறாங்க, அடிச்சு கொல்ல போறாங்க, நம்ம சாக போறோம், அவங்கள பார்த்து இவங்களை மன்னிச்சிருங்க, இவங்க தெரியாம செய்யறாங்கன்னு சொல்ற ஒரு கேரக்டர் வருது. எவ்வளவு கஷ்டம். நம்ம உயிரோடு இருக்கும்போது சொல்ல மாட்டேங்கிறோம். ஒரு சகோதரனை ஒரு சகோதரியை மன்னிக்கிற அந்த ஒரு வாய்ப்பை இழக்கிறோம். இவர் சாக போறாரு, அந்த எண்ட் பாயிண்ட்க்கு வந்துட்டார். அந்த சூழ்நிலை சொல்றாரு பாருங்க. அப்ப இவ்வளவு தூரம் அந்த பாயிண்ட் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்றோம்னா, ஏற்கனவே சவுலுக்கும் சேவானுக்கும் கோல்டு வார் நடக்குது. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, சேவான் காட்டுற அந்த கேரக்டர்ல யார் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாரு தெரியுங்களா? பவுல். சவுலா இருக்கும் போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, எத்தனையோ பரிசுத்தவான்களை நான் ஸ்டார்டிங்ல இருந்து கொலை செஞ்சிருக்கிறேன், ஆனா எந்த ஒரு டிஸ்டர்ப் ஆகல. பட் இந்த சேவான் அந்த இடத்துல காட்டின அந்த காரியம் வந்து பவுல் அங்க என்ன ஆயிட்டாரு, டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. பாருங்க அவருடைய உண்மைத்தன்மை எவ்வளவுக்கு இருக்கு பாருங்க.
ஒரு மனுஷன் வந்து கிறிஸ்துக்குள்ள கொஞ்ச நாள் தான் வாழ்ந்திருக்காரு. எவ்வளவு நாள் சொல்றாங்க? எத்தனை வருஷம் தெரியல, கிட்டத்தட்ட குறைவான வருஷங்கள், நமக்கு தெரியல. அது எந்த மாற்று கருத்து இல்லை. அதில் பாருங்க, அந்த மாதிரி அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லும் போது சேவன் செய்து காமிச்சிருக்காரு. இப்போ பாருங்க, நமக்கு ஒரு டவுட் வரும், என்ன பதில்? அவர் வந்து 7:56 வசனத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்த்து நிற்கிறதையும் காண்கிறேன்னு வருது. இப்போ நேரடியாக கண்களை பார்த்தாரா? ரசல் பிரதர் வந்து ரீப்ரிண்ட் நம்பர் 1432 கொடுக்குறாரு. த ஹெவன்ஸ் ஓப்பன்ட் அப்படின்னு கொடுக்குறாரு. His mind was carried forward to the glorious millennial reign of Christ. இருக்குங்களா? அதாவது சேவான் கல்லடி படும்போது அவர் என்ன பார்த்தார்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 1000 இயர்ஸ்ல இருக்கிறத பார்க்குறாரு, மில்லியனல் இயர்ஸ். அது வந்து என்ன பண்றாருன்னா மைண்ட்ல விசுவலைஸா பார்க்குறாரு. இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் கோட் பண்றாரு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானசானம் எடுத்தார் பார்த்தீங்களா? இது ஒரு கம்பேரிசன் கொடுக்கலாம். எடுத்த உடனே என்னாச்சுங்க? வானங்கள் திறக்கப்பட்டுச்சு, பரிசுத்தாவி வந்துச்சுங்களா? அப்படிலாம் வரவே இல்லைங்க. அதாவது அங்கே யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கும்போது கிளியராக விளக்கம் இருக்குது. கண்ணில் பார்க்கல, மென்டலாக இருதயத்தில் அது என்ன பண்ணிட்டார்? வெளிப்படுத்திட்டார். நம்ம லிட்டரலாக அடையாளத்தெல்லாம் எடுத்துக்கூடாதுங்க. அப்போ பாருங்க, சேவானை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கல்லடியோ அல்லது மூர்க்கமாக இருந்ததையோ பல்ல கடிச்சதையோ குற்றம் சுமத்தினதையோ எதையுமே எடுக்கலைங்க. நான் மரணம் அடைந்தால் 1000 இயர்ஸ் எங்கே பார்க்குறாருங்களா? கண்ணுக்கு தெரிகிற 1000 வருஷத்தில் இப்போ மரணம் அடைந்தாலும் இப்பயே அவருக்கு அந்த டைமில் வந்து கண்டிப்பாக அவர் எங்கே போயிட்டு வரணும்? அவர் உடனே போயிடுவாரா? அவர் 1800 வரைக்கும் அவர் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்க, நமக்குலாம் என்ன கிரேஸ் கொடுக்குறாரு. அவரு கூட இவ்வளோ வைராக்கியமே வாழ்ந்த மனுஷனுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காரு, நமக்குலாம் உடனே தூக்குறான்றாரு. அப்போ பாருங்க, த நியூ ஹெவன் அண்ட் த நியூ எர்த், புதிய வானம் புதிய பூமி. பாருங்க, அப்படி கல்லால் அடிக்கும் போது கூட பார்க்கும்போது இவரை கொண்டு போய் நகரத்துக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் அடிக்கிறாங்க. அடி வாங்கினவர் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பார்? நார்மலாக என்ன ட்ரெஸ் போட்டிருப்பார் தான் போட்டிருப்பாருங்களா? கொண்டு போய் அப்படியே போய் அடிச்சிருப்பாங்களா கல்லை தூக்கி? ஆக்சுவலாக என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் நியாய பிரமாணத்தின்படி சட்டத்திட்ட அந்த புஸ்தகத்தின்படி நகரத்துக்கு வெளியே அடி வாங்குறாரு அப்படின்னா he should be a nude, naked. அப்படின்னா எந்த ட்ரெஸ்ஸும் போட்டுக்க மாட்டார் இல்லைங்க. அது மறைக்க வேண்டிய இடத்துல மறைச்சிட்டு இயேசு கிறிஸ்துக்கு எப்படி சொன்னாங்களோ அப்படி தான். நாங்கள் பிரதர் சொல்லும் போது அந்த ஒரு வார்த்தை சொல்கிறாரு, வேர் தே plucked off his cloth only they covered his nakedness before அப்படின்னாரு. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து அவரை வந்து என்ன செஞ்சுக்காங்கன்னா ஆடைகள் எல்லாம் கலைந்து அவரை நிற்க வச்சுருப்பாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கு பாருங்க. ஒவ்வொரு விஷயம், ஒரு பெரிய கல்லை எடுத்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடித்தா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. இதில் என்ன பண்ணிக்கிறான்னா அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. அடி விழ 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 இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இது அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கிறார் ஒருத்தர். யாரு எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஏன்னா அவனுக்கு கத்துறது தான் பார்த்துருப்பார். பவுல் சவுலாக இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, நிறைய பேர் அடி வாங்கும்போது கத்துவாங்க, திட்டுவாங்க, திட்டிகிட்டே கூட அடிவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. அப்போ பாருங்க, என்னையா மனுஷன் இவர் இப்படி அடி வாங்கிட்டாரு, எல்லாம் கிறிஸ்துவுக்காக இப்படி வைராக்கியமாக இருக்கிறாரு அப்படின்னு தன்னுடைய வைராக்கியத்தை நினச்சி பார்த்துருப்பார். இது வந்து ஒரு நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கல, நம்மளுடைய புரிந்து கொடுத்துக்காக சொல்கிறோம். பாருங்க, அங்கே பவுல் சொல்லும் போது நியாய பிரமாணத்து மேலே அவர் வைராக்கியமாக்குறார் சவுலா இருக்கும். அதே சமயத்தில் சேவான் சொன்னால் சுவிசேஷத்து மேலே வைராக்கியமாக்குறார். இப்போ 2 பேரும் மீட் பண்ணும் போது சேவான் கிரைஸ்டை வந்து ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் கிரைஸ்டை ஏற்றுக்கவே இல்லை, இன்னும் பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கிறார். இப்போ 2 பேருக்கு நடுவில் ஒரு போட்டி நடக்குது. அவர் சேவான் கிரைஸ்டை அக்செப்ட் பண்ணிட்டு காஸ்பலை அக்செப்ட் பண்ணிட்டு அவர் ஒரு கேரக்டரை காமிக்கிறார். பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் யாருக்கு அடி விழுந்திருக்கும். நம்ம ஒரு தியானம் தான் கொடுக்கணும். இது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் ஒன்றும் அப்பயே அவர் வரமாட்டார், ஏதோ ஒரு இடர்ல இருந்திருக்குமா இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு மனுஷன் நான் இது வரைக்கும் அவன் கொலை பண்ணப்போ பார்த்ததே இல்லையா அப்படின்னு. என்ன மாதிரி வைராக்கியம் அப்படின்னு மனசுல கொஞ்சமாச்சும் நினைச்சிருப்பாரு. என்னை விட இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கார், நான் காமிக்கிற இந்த நியாயப்பிரமாணத்தின் மேலேயும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம் மேலும் காமிக்கிற வைராக்கியத்தை காட்டிலும் இந்த சேவான் காமிக்கிறார் பாருங்க, இந்த வைராக்கியம் எனக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு கூட நினைச்சிருக்கலாம். இது ஒரு நம்ம கருத்து தாங்க. அப்ப பாருங்க, நான் எத்தனையோ பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிருக்கேன், கொலை பண்ணியிருக்கிறேன். கொலை செய்யும் போது டிஸ்டர்பன்ஸே ஏற்படல. இப்போ ஹார்ட்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஒரு சின்ன கேரக்டர்
ஒரு மனுஷனை வந்து எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ கொஞ்சம் ஒரு சும்மா யோசிச்சிருக்கலாம், ஐயோ இப்படி இருக்குமா, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. அதான் டிட் ஹி சீ நேச்சுரலிஸ்ட் அப்படிங்கிறார். வானங்கள் திறக்கப்படுறது, மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசில் உட்காருது, இதெல்லாம் நேச்சுரலாக பார்த்தாருன்னா கிளியராக சொல்லிட்டாரு. ஹி saw only through thinking. கண்டிப்பாக நினப்பில் தான் இருந்திருக்கு, சிந்தையில் தான் அவருக்கு இருந்திருக்கு. அப்போ சகோதரர் சொல்லும்போது மென்டல் திங்கிங் தான் அவர் வந்து பார்த்துருக்காருன்னு சொல்கிறார். அப்போ அதை என்ன பண்ணுறாருன்னா அதான் சொல்கிறார், விக்டரி இன் டெத். சாகும்போது கூட ஒரு ஜெயத்தை என்ன பண்ணிட்டாருங்க, கொடுத்துட்டார். அப்படியே வாசிக்கலாம். அடுத்தது பாருங்க, ஹீரோயிசம் இன் த ட்ரென்ச்சஸ்ன்னு வரும். அகலிகளில் வீரம். சில பாயிண்ட் அவர் சொல்கிறாருங்க இது சம்மந்தமாக. அப்போ ரொம்ப புரிகிற மாதிரி சொன்னோம்னா, கிறிஸ்துவுக்காக நம்ம எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம். சில விளக்கங்களை கொடுக்குறார். இதை அந்த பேப்பட்டி வாசிக்கலாம். வாசிக்கும் போது நம்ம என்னன்னு சொல்லுவோம். இயேசுவின் சீசர்கள் தண்ணீரை கடந்த போது, பாருங்க, இயேசுவின் சீசர்கள் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சுவிசேஷத்தை நிறைய பேர் அறிவிக்க போனாங்க பார்த்தீங்களா, உலகம் எங்கும். அதை சொல்றாங்க, அந்த பாயிண்ட் சொல்றாரு. தண்ணீர் ஒன்று நேரடியாக தண்ணீர்னு நினச்சிக்காது. தண்ணீரை கடந்த போது லட்சக்கணக்கான மனிதர்கள் வீடு, குடும்பம், வியாபாரம், இன்பம் மற்றும் தங்கள் நிலங்களின் ஆட்சியாளர்களுக்கு கீழ்ப்படிந்து எல்லா கருத்தில் இருந்தும். பாருங்க, இப்ப இதை வைங்க மைண்ட்ல. இப்ப லட்சக்கணக்கான மனிதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, என்ன பண்றாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. நல்ல ஒரு வீடு, நல்ல வியாபாரம், நல்ல குடும்பம் நடத்துறது, ஒரு கவர்மெண்ட் கீழே வந்து இருந்து அதை நம்ம விரும்பினதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறது, இதெல்லாம் இருக்கிறாங்க. இவங்க தங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப மாத்திக்கிறாங்க. பாருங்க, நம்ம வீட்டு விஷயத்துக்குன்னா, உலகத்து விஷயத்துக்குன்னா என்ன செய்யறாங்க, எவ்வளோ கஷ்டம்னாலும் நம்ம கஷ்டம் சொல்ல மாட்டோம். கேட்டு பாருங்க, இது என்ன பெரிய கஷ்டம், நம்ம பிள்ளைங்களுக்காக செய்யணும். இது என்ன பெரிய கஷ்டம், நம்ம வீட்டுக்காக செய்கிறோம். சொல்கிறோங்களா? பாருங்க, இது எல்லாம் கருத்தில் வைங்க. ஆனால் சீசர்கள் வந்து பிரசங்கம் பண்ண போயிருக்காங்க. இது உலகத்தில் நடக்கிற விஷயம் சொல்கிறாருங்க. எல்லா கருத்திலிருந்து பார்க்கும்போது அவங்க கூட என்ன தான் பண்ணுறாங்க, உலகத்தில் இருக்கிறவங்க தான். படிங்க சிஸ்டர். அகலிகளுக்கு சென்று கஷ்டங்களையும் வெளிப்பாடுகளையும் காயங்களையும் மரணத்தையும் அனுபவிக்கிறார்கள். இவங்க கூட என்னதான் செய்கிறாங்க, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ காயம், எவ்வளோ மரணம், ஓடா தேயறன்றாங்க. மனுஷன் தேஞ்சு போறான்னு சொல்றாங்க. உலகத்துக்காக, பூமிக்குரிய வாழ்க்கைக்காக இதெல்லாம் கருத்துல வைங்க. ஆனா இது பார்க்கறதுக்கு எப்படிதான் தெரியுது, உண்மையிலே பார்த்தோம்னா மாமிசத்தில் பார்த்தா எப்படி தெரியுதுங்க, அற்புதமா தான் இருக்கு. பாருங்க, இது பிரைஸ் பண்ணி எழுதலைங்க, பாராட்டி எழுதலைங்க. அவர் சொல்லும்போது பூமிக்குரிய விஷயத்துக்கே இவ்வளவு தூரம் எல்லை தாண்டுறீங்க, எவ்வளவு தாண்டி போறீங்க, எவ்வளோ கஷ்டம். ஒருத்தர் வீட்டுக்கு காலையில் போனார், வேலைக்கு போனார், 10 மணிக்கெலாம் வரேன்னு சொல்றாரு. அந்த காலையில் போயிட்டு 10 மணிக்கு வர்றது வந்து தேவனுக்காக செஞ்சிருக்குமா? ஆனால் நம்ம கஷ்டப்படுறோம், ஏன்னா அடிப்படை தேவைக்காக. பாருங்க, இதுக்கே வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, தங்களோட உயிரே கொடுத்து வேலை செய்கிறீங்க. உதாரணத்துக்கு பார்த்தா இராணுவத்துக்கு போனால் என்ன பண்ணுறாங்க, இராணுவத்தில் பெட்ரோல் ஆயில் இந்த நிலக்கரி சுரங்கத்தில், தங்க சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. இந்த மாதிரி உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது ரொம்ப அற்புதம் கிடையாது. இதை விட ஒன்று பெட்டராக இருக்கு. நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்தேவான் அப்படின்னு சொல்றார். செயின்ட் வாசிங் பிபிடியில் போடு. Saint Stephen has set as example. Indeed, examples are not difficult to find, showing what manner of persons we ought to be. The difficulty seems to be that none but those of fervent spirit and well instructed of the Lord profit. பாத்தீங்களா, இப்போ எக்ஸாம்பிள் யாரை கொண்டு வந்து வைக்கிறாங்க, ஸ்தேவானை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதில் முக்கியமான வார்த்தை பார்த்தீங்கன்னா, நமக்கு இதெல்லாம் அப்படி தோணும், ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஃபெர்வென்ட் ஸ்பிரிட் அப்படின்னா அர்த்தங்க, ஒரு உற்சாகமுள்ள ஆவி. பாருங்க, இதுக்கு ஒரு வசனம் கூட நம்ம படித்தா புரியும். பாருங்களேன், ரோமர் 12:11 வாசிங்களேன். ரோமர் 12:11. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே. பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தாங்க. பாருங்க, அவருடைய ஸ்தேவானுடைய வாழ்க்கை ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருந்திருக்கு. அந்த ஷார்ட் பீரியட்லயுமே என்ன பண்ணிருக்காங்க, ஆவியில எப்படி இருந்திருக்காங்க. ஆமா, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்.
பாருங்க என்ன பண்ணியிருக்காருன்னா ஊழியம் செஞ்சிருக்காரு. இதுதாங்க ஸ்தேவான். த தோஸ் ஆஃப் ஃபெர்வென்ட் ஸ்பிரிட் அண்ட் வெல் இன்ஸ்ட்ரக்டட் ஆஃப் த லார்ட் ப்ராஃபிட். அப்போ தேவன்கிட்ட நமக்கு ஒரு நன்மை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுமா இல்லைங்களா? பாருங்க அவர் எப்பேற்பட்ட நன்மை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு அவர் எங்கே இருக்கிறாருங்க? கிறிஸ்துவோடு இருக்கிறார். இப்போ அழகா செஞ்சிருக்காரு பாருங்க ஸ்தேவான். அழகான கேரக்டர், எந்த இடத்துலையும் தடுமாற்றம் கிடையாது, எந்த இடத்துலையும் பயப்படல, எந்த இடத்துலையுமே கிறிஸ்துவை விட்டு கொடுக்கல, எந்த இடத்துலையுமே அவர் பேசின வைராக்கியம் அந்த சுவிசேஷத்தை கீழே கொண்டு வந்து வைக்கவே இல்லைங்க. அவருடைய ஸ்டாண்டர்டு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டாண்டர்ட் அப்படி ஸ்டெடியாக இருந்திருக்கு. அதுதாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இவர் மேலே கோபம் அங்கே இருந்துச்சுங்க. ஆனாலுமே அங்கே பாருங்க கிறிஸ்டியன் பீப்புள்னா இப்போ நமக்கு சொல்றாரு இப்படிலாம் ஒரு வாழ்க்கை இருக்குது. ஒரு கிறிஸ்டியன் பீப்புள்னா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், வேத மாணவர்களாகி நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கிளியராக சொல்றாரு. இதை நம்ம இந்த விளக்கம் கொடுக்குற வரைக்கும் தவறாக நினைக்க வேணாம். முதல் இந்த விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இவர் சொன்ன விஷயம் என்னன்னு. பாருங்க வாசிக்கலாம் மேலே இருந்து பிபிடியில். கிறிஸ்தவர்களான நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளுகிறோம். நாம் நம் சக மனிதர்களை கொல்ல அழைக்கப்படவில்லை. பாத்தீங்களா எப்படின்னா கிறிஸ்துவுக்கு எப்படி திங்க் பண்றோம்னா நம்மளாம் கிறிஸ்தவங்க. ஒரு கிறிஸ்தவங்க எப்படி இருக்கணும்? we are the followers of Christ அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். கிறிஸ்துவை பின்பற்றவங்க நம்ம சொல்லிக்கிறோம். நாம் எப்படி திங்க் பண்ணிக்கிறோம் பாருங்க. நம்முடைய திங்கிங் கொண்டு வந்து வைக்கிறது. அப்படி வைக்கும் போது எப்படிப்பட்ட திங்கிங்னா ஃபர்ஸ்ட் போடுங்க இதை பிபிடி போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் வாசிங்க. பணம் கடுப்பதிலோ அப்படின்னா ஒரு பிரதர் நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இவங்க யாரோ ஒருத்தர் வந்துட்டா பணம் தேவையா இருக்கு, நான் போய் என்ன பண்றேன்? பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றேன். இப்படி பணம் கொடுப்பதனால உண்மை கிறிஸ்தவர்களாக மாறிவிட முடியுமா? நிறைய பேர் அது உலகத்திலே இருக்கிறாங்களே. நீங்க எடுத்து பாருங்க, நீங்க உலகத்துல ஏகப்பட்ட பேர் பணத்தை கொடுத்துருக்காங்க. இவங்க கடுமையாக உழைச்சு கூட அதை அப்படியே கொடுத்துட்றாங்க. இருக்கிற பணத்தை எல்லாமே பேங்க் பேலன்ஸ் ஜீரோவோட கூட கொடுக்குறாங்க. இவங்க கிறிஸ்தவங்களா மாற முடியுமா? உண்மை கிறிஸ்தவர்களா பணம் கொடுப்பதில் ஆக முடியுமா? ரெண்டாவது படிங்க. சிலுவை சுமப்பதிலோ. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? இது தவறாக நினைக்க வேணாம். நமக்கு கூட இருக்கிறவங்க நான் சொல்ல பாருங்க, கூட இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு இருப்பாங்க. நம்ம இவங்களுடைய பாரத்தை கூட நம்ம என்ன செய்வோங்க? சுமந்துட்டு ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் இவங்களுக்கு சேர்ந்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து கிளியராக சொல்லிட்டார், நீங்கள் மற்றவர்கள் பாரத்தை எல்லாம் சுமக்காதீங்க. நம்ம சொல்றது எங்கன்னா உலகத்து பகுதியில் சொல்லிட்டுக்கிறோம். நீ உன் சிலுவை என்ன பண்ணிட்டு வா, ஒருவன் என்னை பின்பற்றி. அப்போ நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நம்மை நாமே திருத்து கொள்ள மாட்டோம். நாம் என்ன செய்வோம்? மற்றவங்களை திருத்தணும்னு ட்ரை பண்ணுவோம். அப்போ பாருங்க இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா. ஏன்னா அவங்களாம் எங்கே வந்துடுவாங்க? இப்போ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோமே, இவங்க எப்படி இருந்தாலும் சாகதான் போகிறாங்க, எங்கே வந்துடுவாங்க? ஆமாம், 1000 கண்ணுக்கு தெரியல ஆட்சியில் வந்துடுவாங்க. ஆனால் இது கிடையாது. நம்ம வீட்டுக்கு நம்ம சகோதரர்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டோம். நல்லா கவனிங்க. நம்ம வீட்டுக்குரியவங்களுக்கோ, நம்ம வீட்டுக்குள்ளேயே சகோதரர்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம். மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? விழுந்து விழுந்து ஹெல்ப் பண்ணுவோம். இது நேச்சர், தப்பு கிடையாதுன்றாங்க. இது கூட ஒரு நேச்சர் தான், செய்யுங்க. ஆனால் இப்படி ஹெல்ப் பண்ணுறதுனால சகோதரர் ஹெல்ப் பண்ண ஆவிக்குரிய விஷயம். இப்படி ஹெல்ப் பண்ணுறதுனால கிறிஸ்துவ மாறிவிட முடியுமானா நோ அப்படிங்கிறது முடியாது அப்படிங்கிறது. மூணாவதா நற்பெயருக்காகவோ. இப்படி செஞ்சா எனக்கு நல்ல பேர் கிடைக்கும் பிரதர். இது நல்லா வாட்ச் பண்ணோம். இது எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்குது. இப்படிலாம் நம்ம பேசினா எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், இப்படி பேசிட்டா என்னை நல்லவன், இவங்க நல்லவன் சொல்லுவாங்க. யார் நல்லவர் சொல்லணும்? மேலே இருக்கிற சொல்லுங்க. அப்போ பேசிலையுமே ஏதாவது பேசி அட்ஜஸ்ட் பண்ணுற விஷயத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. நம்மளை நல்லவங்களா காமிச்சு நல்ல பேர் வாங்கிக்கணும் இவங்க மத்தியில். அப்படியே நினச்சி சரி இப்படி இதுக்காக உதவி செய்யலாம், இவங்க இந்த உதவி செஞ்சால் நமக்கு நல்லவங்க நம்மளை சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு நல்ல பேர் வாங்கிட்டா வாவ் என்ன ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏற்றுக்குவாங்களா? ஏன்னா மதர் தெரசாவே அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மதர் தெரசா என்ன பண்ணாங்க? அவங்க பேர் மதரே இல்லை, மொத்தம் மதர்னே சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க செய்கிற காரியத்தை வச்சு பேர் வச்சுக்கிட்டாங்க. அப்போ இப்படிலாம் நற்பெயர் வாங்க கொடுங்க. திஸ் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டிங்கிறார். இது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இதெல்லாம் உலகத்தில் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. ஒரு வேதமானவன் அப்படின்னா த லாஸ்ட் டேஸ் சர்ச் கிளாஸ் பீப்புள், இந்த கடைசி நாட்கள் வாழ்கின்ற இந்த சபை வகுப்பாருக்கு ரொம்ப அவர் சொல்கிற விஷயம் என்னன்னா, நாம் என்ன செய்யணும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது.
அவருடைய ராஜ்யத்தில் நம்முடைய தேவனுடைய அந்த மகிமை மரியாதை அழியாமை அவருடைய வாரிசா இருப்பதுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், வாக்கு தத்தம் பண்ணியிருக்கார். நம்ம ட்ராக்கை வேறங்க, நம்ம ஓடுறது ஆவிக்குரிய ஓட்டம். உலகத்துக்குள்ள கலந்தோம்னா முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய இது என்னன்னா, நமக்காக தேவன் வச்சிருக்கிற அந்த எதுங்க கிறிஸ்துவனுடைய சாயலை நம்ம தரிச்சுக்கிட்டு அதை வாங்குறது தான். அப்போ அதுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அப்படின்னும் போது நம்ம ஒவ்வொரு செகண்டும் நம்ம பார்க்குறோம் அந்த ஃபெர்வென்ட் ஸ்பிரிட்னு சொல்கிறோம். ஜாக்கிரதையா இருங்கள், அனலா இருங்கள், ஊழியம் செய்யுங்கள். என்ன நடந்தாலும் சரி, எதை பற்றி திங்க் பண்ணணும்? we are the Christ of body. நாங்கள் கிறிஸ்துவின் சரீர அங்கம். எந்த நோக்கத்திற்காக தேவன் அழைச்சிருக்கிறார் நின்று யோசிக்கணுன்ற மனசளவு யோசிக்கணுமா? என்ன ஒரு காரியத்துக்காக நமக்கு அனுமதி கொடுக்குறாரு? சில விஷயங்கள நிதானமா நின்று யோசிச்சு ஜாக்கிரதையா இருந்து ஒரு காரியத்தை செய்யும் போது தான் அந்த காரியம் எப்படி இருக்குங்க, தேவனுக்கு பிரியமா இருக்கும். அந்த அனல், அந்த ஜீல் இருந்துகிட்டே இருக்கணுங்க. இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், என்ன பிரதர், நான் பேப்டிசம் எடுத்துட்டேன், 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, எது வரைக்கும் அனலா இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணோம்னா அதுக்குரிய விளக்கம் என்ன சொல்லலாம்? வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2:10. ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. நீ எது வரைக்கும்? மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்பொழுது என்ன பண்ணுவோம்னா ஜீவ கிரீடத்தை தருவேன். நம்ம திடீர்னு பார்த்து நெஞ்சு வலிக்குது, நம்ம உடனே என்ன பண்ணிடக்கூடாது, படப்படன்னு அடிக்குது, நெஞ்சு வலி வந்துச்சு, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? இப்படிலாம் ப்ராக்டிக்கலாலாம் நம்ம ஜோவியெல்லாம் சிரிப்பெல்லாம் எடுத்துக்கூடாது. வெரி சீரியஸ். ஆனால் ஆவியிலே அனலா இருந்தால் ஒவ்வொரு செகண்டும் கிறிஸ்துவனுடைய மரணத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கணும். பாருங்க, இவர் எதிர்பார்த்தார் பார்த்தீங்களா? ஒரு ஹார்ட் அட்டாக் பெயின் கூட நமக்கு என்னவா இருக்கணும்? சுகமா இருக்கணும். பாருங்க, அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வாழணும். ஆனால் நம்ம எதில் சுகம் வச்சுருக்குங்க? பூமிக்குரியதில் சுகம் வச்சுட்டோம். நம்ம பூமிக்குரியில் இங்கேயே இருக்கலாம்னு நினச்சிருந்தோம்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பயப்படுவோம். நம்ம இங்கே இருக்குன்னு நினைக்கக்கூடாது, எங்கே போகணும் பாருங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்க, கொஞ்சம் ஒரு கற்பனை தான். கல் எடுத்து அடிக்கிறாங்க, சேவானுடைய தலையில் அடிக்கிறாங்க. பெரிய ஸ்டோன் வந்து கண்ணில் போட்டிருக்கோம், முகத்தில் போட்டிருக்கோம், மூக்கில் போட்டிருக்கோம், வாயில் போட்டிருக்கோம். கொஞ்சம் நினச்சி கண்டிப்பாக கண் போயிருக்கும், தலை ஓப்பன் ஆகிருக்கும், வாயிலேருந்து பற்கள் கீழே விழுந்திருக்கும், எலும்புகள்லாம் உடஞ்சிருக்கும், எல்லா பார்ட்ஸும் டேமேஜ் ஆயிருக்கும். சர்வாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு காட்சியில் காமிக்கிறார் பாருங்க. அவர் சாகும்போது எப்படி சேர்த்தார் பாருங்க. அவர் பாருங்க, ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஆவிக்குரிய மனுஷன். வானங்கள் திறக்கிறதை கண்டேன், ராஜ்யத்தை நான் என்ன பண்ணிட்டேன், பார்த்துட்டேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனுடைய வலது பார்சல் என்ன பண்ணியிருக்காருங்க, வேற எனக்கு என்ன வேணும் பாருங்க. கல்லை எடுத்து என்ன பண்ணுங்க, அப்படியே அடிங்க. அவருக்கு இருக்கிற ஃபோர்ஸுக்கெல்லாம் பார்த்தா நீ அடிக்கிறியா அல்லது நானே கல் எடுத்து அடிச்சுக்கிட்டுமா அப்படின்ற அளவுக்கு அவருக்கு ஜீல் உள்ள இருக்குங்க. அப்படி செய்ய மாட்டாரு. அந்த அளவுக்கு சீக்கிரம் முடிங்க என்ன அப்படின்ற மாதிரி பாருங்க. அந்த ஜீல் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு எப்படி இருக்கணும்னா வரணுங்களா இல்லைங்களா? கண்டிப்பாக வரணும். சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம சிரிப்பாக சொல்கிறோம். இது வெரி சீரியஸ் மேட்டர். நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளுடைய ஜீல் எப்படிங்கிறத நம்ம அளந்து பார்க்கணும். அந்த வைராக்கியம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ அதான் வசனம் சொல்லுது, ஆகிலும் நீ மரணப்பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை நான் என்ன பண்ணுவேன், எப்படியாவது அந்த கிரௌனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எதை வேணால் மிஸ் பண்ணலாங்க வாழ்க்கையில், அதை மிஸ் பண்ணக்கூடாது. கடைசியாக ஒரு ஸ்லைடு போட்டு முடிக்கலாம், வாசிங்க. எங்கள் சேர்க்கை ஒரு சில நாட்களுக்கு அல்ல, ஆனால் பெரிய பரிசை பெறுவதற்கு நாம் கர்த்தருடைய சேவையில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். எங்கள் சேர்க்கை ஒரு சில நாட்கள் இல்லை. எங்கள் சேர்க்கைன்னா எங்கே சேர்றது? கிறிஸ்துவனுடைய சரீரங்கமாக இணையறதுக்கு ஒரு சில நாட்கள் அல்ல, பெரிய பரிசை பெறுவதற்கு என்னங்க நம்ம கர்த்தருடைய சேவை, நம்மளுடைய அர்ப்பணிப்பு இருந்தால் தாங்க அதை செய்ய முடியும். அதை வச்சு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். ஒரு சில நாட்கள் நம்ம உடனே இல்லையா அப்படின்னு இந்த அர்ப்பணிப்பை நம்ம பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை நம்ம சரியாக செய்ய முடியும். சின்ன சின்ன ஸ்மால் பிளெஸ்ஸிங்ஸ், அதற்காக நம்ம அழைக்கப்படலைங்க. ஒரு கிரேட்டர் பிளெஸ்ஸிங் சொல்கிறாரு. எப்படியாவது கிரைஸ்ட் பாடி, சாதாரண விஷயம், கிறிஸ்தனுடைய சரீர அங்கமாக இணையக்கூடியது கிரேட்டர் பிளெஸ்ஸிங், பரத்துக்குரிய ஆசீர்வாதம். அப்போ எப்படியாவது கிறிஸ்து கூட என்ன பண்ணிடணும் அப்படின்னா சேரணும். அந்த ஒரு மேலான ஆசீர்வாதத்துக்காக அந்த சேவையில், அந்த ஊழியத்தில், அந்த மினிஸ்ட்ரியில் நாம் போய் அங்கே இருக்கிறோம்.
என்பதை அதான் சொல்றாரு, முழு புரிதலுடன் மேற்கொள்ளப்படுகிறது. உண்மையாக விசுவாசமாக அப்படின்னு சொல்லுகிற போது ஆங்கிலத்தில் இன்லாயல்னு வருதுங்க. உண்மையான ஒரு ஊழியக்காரர், மரண புரிந்து உண்மையாக இருந்த ஊழியக்காரர். அதில் ஸ்தேவான் மட்டும் கிடையாதுங்க. ஸ்தேவான் மட்டுமா? பாருங்க, நாமளும் இருக்கிறோம். நாமளும் இருப்போமா அப்படின்னா கட்டாயமா இருப்போம். நம்ம எல்லோரும் இருந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஸ்தேவானை போல வாசிப்பாங்க. இப்போ நம்ம ஸ்தேவானை வாசிக்கிறோமா இல்லைங்களா, நிறுவமா? ஸ்தேவானை குறித்து பாருங்க, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஒருவேளை நம் வாழ்க்கை சேவானுடைய வாழ்க்கை போல் இருந்தால் ராஜ்யத்தில் நாம் எப்படி ஆறுவோம்? நிருபம். உலக ஜனங்கள் என்ன செய்வாங்க? இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாரு, இயேசு கிறிஸ்து மாதிரியே அவர் என்ன அடிச்சுவோட பின்பற்றி இயேசு கிறிஸ்து கூடயே போனாரு, பிதாவுடைய சித்தத்தை செஞ்சு முடிச்சாரு, மகிமையில போயிட்டாரு, என்ன மாதிரி ஒரு அற்புதமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அங்க கண்டிப்பா நம்மளுக்கு அந்த ஒரு நிருபமாக எழுதப்படும். எப்படி ஸ்தேவான் ஒரு வைரக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தாரோ, ஜீவ கிரீடத்தை பெற்ற முதல் மனுஷன். அதனாலதான் சொன்ன அவருடைய வார்த்தையிலேயே ஸ்தேவான்ல என்ன இருக்குங்க, ஸ்டெஃபனாஸ் ப்ரவுண்டு, அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பிக்சர் போடுங்க. அப்போ இது எல்லாரும் படிப்பாங்க. ஸோ அந்த ஆசீர்வாதத்தை கட்டாயமாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த பாடத்து மூலம் பார்த்தோம். இப்படியாக இந்த பாடத்தை பொறுமை கேட்ட யாவரையும் தேவன் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.